آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல மக்கா வெற்றியை பற்றி, அதனுடைய பின்னணி, அது எப்படி நடந்துச்சு, அதனால் நடந்த ஏற்பட்ட பயன்கள் என்ன என்கிற பின்னணியில் கொஞ்சம் விரிவாக இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு 3/4 மணித்தியாலத்துக்கும் 1 மணித்தியாலத்துக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த மக்கா வெற்றி என்ற அந்த சம்பவம் இருக்குதே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீரா இருக்குதே, நபிகளாரின் வரலாறு. அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதில் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் வரலாறிலேயே மிகவுமே முக்கியமான ஒன்றுதான் இந்த மக்காவின் வெற்றி என்பது. ஏண்டா எங்களுக்கு தெரியும், நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குது நபியின் காலத்திலும் தான், அதுக்கு பின்னாலும் தான். இதை விட பெரிய அளவிலான நிலப்பரப்புகள் முஸ்லீம்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குது. பெரிய தொகையான படைகள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மக்கா வெற்றிக்கு மிகவுமே முக்கியமான இடம். இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லா சொல்கிற மாதிரி அல் ஃபத்ஹுல் ஆதம், இதுதான் ஆகப்பெரிய வெற்றிங்கிறது. அதுக்கு பல காரணங்கள். அதில் உண்டெனாண்டால், இவ்வளவு யுத்தங்கள், இவ்வளவு தஅவா எல்லாமே அல்லாஹ் ஒருவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், இணை வைப்புகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் யுத்தங்களும் தஅவாவும் எல்லாமே. எனவே அந்த இலக்கு எதன் மூலம் மிச்சமாக அடையப்படுதோ அது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்தப்படி பார்த்தால், இந்த மக்கா வெற்றியின் மூலமாக அந்த கஅபா தூய்மைப்படுத்தப்பட்டுச்சு. எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட முதலாவது இடம் அந்த கஅபா தான். அந்த இடம்தான், அதுக்குத்தான் முதலாவதாக இந்த உலகத்தில் ஆக்கப்பட்டது. அதே கஅபாவில் காலப்போக்கில் சிலை வணக்கம் அந்த இடத்துல வந்து, அந்த கஅபாவிலேயே பல நூறு சிலைகளை வச்சு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற நிலைமை ஒன்று இருந்துச்சு. அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல. மக்காவுக்கு சிலை வணக்கம் வந்து நபி அவங்க மக்காவை கைப்பற்றக்கொள்ள கிட்டத்தட்ட 500 வருஷம் இருக்கும். எனவே சிலை வணக்கம் நல்லாக வேரூண்டி நன்றாக பரவி மக்கள் மனதில் இடம் பிடிச்சது மட்டுமில்லை, குறிப்பாக ஏகத்துவத்துக்கே பிரதானமான மையமாக இருக்க வேண்டிய அந்த மக்கா அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்றால், சிலை வணக்கத்தின் கோட்டையாக இருந்துச்சு. அரபு நாட்டிலேயே மக்காவில் தான் பிரதானமாக சிலை வணக்கம் நடந்துச்சு. சிலை வணக்கத்தின் பிரதான காவலர்களாக அந்த மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் இருந்தாங்க. அப்போ இந்த மக்கா வெற்றி மூலமாக அந்த புனிதமான கஅபா அதனுடைய ஆரம்ப நிலைக்கு திருப்பி எடுக்கப்பட்டுச்சு. அந்த இணை வைப்பு இல்லாமலாக்கப்பட்டு அதனுடைய தூய நிலை மீண்டும் மறுமுறை கொண்டு வரப்பட்டுச்சு. மக்கா வெற்றி மூலமாக கஅபாவில் மட்டுமல்ல, மக்கா வெற்றியோடு தொடர்ந்து மக்காவிலும் தான், அதை சூழ இருக்கும் பல ஊர்களிலும் தான், அதை தொடர்ந்து சில காலத்துள்ளுக்கே அரபு நாட்டிலிருந்தே தான் மொத்தமாகவே சிலை வணக்கம் இணை வைப்பு என்கிறது இல்லாமலாக்கப்பட்டுச்சு. எனவே அந்த யுத்தத்தின் நோக்கத்தை அடைவதில் மக்காவின் வெற்றி மிக பிரதானமான ஒன்றாக இருக்குது. எந்த அளவுக்குண்டால், இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதன் பின்னால் அந்த காலப்பகுதியில் சில பேர் சொல்கிறாங்க, மக்கா வெற்றிக்கு பின்னால் தான் அந்த சூரத் இறங்கினதாக. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்கிற சூறா இருக்குதே, அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹுவின் உதவியும், வல் ஃபத்ஹு வெற்றியும் வந்தால். இந்த இடத்துல அல் ஃபத்ஹு என்று சொல்லுவது இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறாங்க,
அது மக்கா வெற்றியை குறிக்கின்றது என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் அதில் சொல்கிறான், அல்லாவின் உதவியும் இந்த மக்கா வெற்றியும் வந்துவிட்டால் வரஐத்த الناس يدخلون في دين الله أفواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி வந்தால் அந்த நிலைமை வந்ததன் பின்னால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்க, அவனுக்கிட்ட நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹ் இந்த சூரத்தை இறங்கினதை பின்னால் சொன்னாங்க, நுஈத்து நஃப்சி, ஏண்ட மரண செய்தி இதில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்தால், மக்கா வெற்றியுடன் நபி எதற்காக வந்தாங்களோ அந்த பணி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட அது முடிஞ்சிருச்சு. எனவே அதற்கு பின்னால் தான் வந்த பணி முடிஞ்சதன் பின்னால் நபி அவங்க இந்த உலகத்தொட்டு போகிறதுக்குள்ள காலம் நெருங்கிட்டு, அதனால தான் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, இனி மௌத்துக்கு ரெடியாகி கபருடைய வாழ்க்கை மறுமைக்கு நீங்கள் ரெடியாகுங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு. அப்போ இந்த மக்கா வெற்றி என்பது அப்படித்தான். மக்கா வெற்றி இணை வைப்பு இல்லாமலானது மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கே இந்த அல்லாஹ் அதில் சொல்கிற மாதிரி அஃப்வாஜன், கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். என்ன காரணம் என்றால், இந்த அரபு நாட்டில் ரசூலுல்லாஹ் நபியாக வந்து மக்காவில் தஅவாவை தொடங்கி மக்காவில் இருக்கும் அவர்களுடைய ஊர் மக்களே அவர்களுடன் முரண்டுக்கு நின்று அவங்களோட முட்டிக்கொண்டு அவங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிற இந்த சூழலில் அரபு நாட்டில் இந்த செய்தி அப்படி பரவுது. மக்காவிலாம் ஒரு நபி வந்திருக்கிறாராம், அந்த நபி அவர் நபி என்று சொல்லிக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறாராம், அவருடைய ஊர் மக்களை அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்களாம் அப்படின்னு அந்த பேச்சு போகும் பொழுது, அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் நேரடியாக மக்கத்து முஷ்ரிக்குகளுடன் தான் மோதலும். பத்ரு, உஹது, ஹந்தக்கு எல்லாமே மக்கத்து முஷ்ரிக்குகளுடனான யுத்தங்கள் தான். வேறு அரபு நாட்டின் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க அப்படி யுத்தத்துக்கு வரல அது வரைக்கும் கிட்டத்தட்ட. அப்போ மற்றவங்க நிறைய பேர் எப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னால், இவர் நபின்னு சொல்கிறாரு, வந்திருக்கிறாரு, இவர் மக்காவில் இருக்கிறாரு, தஅவா செய்கிறாரு, அந்த கஅபாவை இவர் கைப்பற்றினால், இந்த கஅபா இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தால் அப்போ இவர் உண்மையான நபி. இந்த கஅபாவை கைப்பற்றினால் அல்லது இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தால் இவர் உண்மையான நபி. ஏன்னா அரபு நாட்டில் அந்த மக்களிடம் ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. அந்த கஅபாவை அவங்க மிச்சம் கண்ணியப்படுத்தினாங்க. அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த கஅபா ஒரு அநியாயக்காரனின் கைக்கு போகாது. எங்களுக்கு நல்லா தெரியுமே, இந்த யானைப்படை வந்து அந்த கஅபாவை கைப்பற்ற அப்ரஹா வந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு ஒரு இந்த சில காலத்துக்கு முன்னால் தானே. அப்போ அந்த யானைப்படை வந்தே கஅபாவை கைப்பற்ற கிடைக்கல. அப்போ அரபு மக்கள்கிட்ட ஒரு உறுதி ஒன்று இருந்துச்சு, மனசில் நம்பிக்கை உண்டு, அநியாயக்காரருக்கு இந்த கஅபாவை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எனவே நாங்கள் பேசாமல் இருப்போம், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். இவரும் இவருடைய ஊராக்களுக்கும் யுத்தம் நடக்குது, மோதல் நடக்குது, நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். எப்பயாவது ஒரு நாள் இவர் கஅபாவை கைப்பற்றினால் அப்போ அர்த்தம் இவர் உண்மையானவர் தான், சந்தேகம் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்போ ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை கைப்பற்றியதுடனே அரபு நாட்டின் பல பகுதிகளிலிருந்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களாகவே வந்தாங்க. உங்களுக்கு பார்க்கலாம், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, அதே மாதிரி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. அதுக்கு ஆமுல் வஃபூதுன்றே சொல்லுவாங்க. ஆமுல் வஃபூதுண்டா தூது கோஷ்டிகள் நபியை சந்திக்க வந்த வருடம். 60க்கும் மேற்பட்ட என்று சொல்கிறாங்க. அந்தளவு தொகை தூது கோஷ்டிகள் அவங்களாகவே வந்தாங்க. ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து அவங்களாகவே குழுக்களாக வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம், எங்களுடைய இஸ்லாத்தை ஊரில் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னாங்க. எனவே இஸ்லாம் கடும் வேகமாக பரவினுச்சு மக்கா வெற்றிக்கு பின்னால். அப்போ இந்த பின்னணிகளில் இந்த எல்லா காரணங்களால் மக்கா வெற்றி என்பது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவமாக இஸ்லாத்தின் தஅவா இதிலையும் தான், இஸ்லாத்தின் வளர்ச்சியிலும் தான் முக்கியமான ஒரு சம்பவம். நாங்கள் ரமலானில் அதை பார்க்குறதுக்கு இன்னொரு பொருத்தமும் இருக்குது. ஏன்னா மக்கா கைப்பற்றப்பட்டது ஒரு ரமலானில் தான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் புற 20, அது ஒரு வெள்ளிக்கிழமை. அன்றைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு அவங்க கைப்பற்றுறாங்க மக்காவை. எனவே இது மாதிரி ஒரு ரமலானில் நடந்த ஒன்று தான். ரமலானில் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. யுத்தம் ஒன்று வந்தாலும் வரலாறிலே, இஸ்லாத்தின் வரலாறிலேயே நிறையா 100, 150, 100, 200 மாதிரி யுத்தங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக பத்ர் யுத்தம் நடந்தது இதில் தான்.
மக்கா வெற்றியும் நடந்தது ரமலானில் தான். சரி, இந்த மக்கா வெற்றி என்ற இந்த பெரிய இலக்கு நபி மிச்சம் ஆசைப்பட்ட அல்லது எதிர்பார்த்த அவங்களுடைய இலக்காக இருந்த உண்டு. மக்கத்தில் ஆதிக்கத்தில் அதை நிர்வகித்து கொண்டு கட்டுப்பாட்டில் வச்சிருந்த முஷ்ரிக்குகளும் எதை விட்டு கொடுத்தாலும் இதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இருந்த உண்டு. இங்கே இருக்கும் சிலைகளை விட மாட்டோம், இந்த இடத்தை கொடுக்க மாட்டோம் என்று அவங்க வச்சு கொண்டிருந்தோம். மிக பலமாக இருந்தார்கள், ஆதிக்கம் செலுத்தி நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மக்கா நபி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, கிட்டத்தட்ட லேசாக தான் கிடைச்சிச்சு. உக்கிரமான பெரிய கரமான யுத்தங்கள் நடக்கலை. பத்ரில் நடந்ததை போன்று, உஹதில் நடந்ததை போன்று பெரிய மோதல் நடந்து பல பேர் உயிரிழக்கிற மாதிரி அமையல்ல. மக்கா ரசூல்லாவுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் லேசாக தான் கிடைச்சிச்சு. எந்த அளவுண்டால் எந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் இந்த மக்காவை விடமாட்டோம், இங்கே இவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதை பிடிச்சி ஷிர்கின் காவலர்களாக, அரபு நாட்டிலே ஷிர்கின் தலைவர்களாக அந்த முஷ்ரிக்குகள் தான் இருந்தாங்க, மக்கத்து குறைஷிகள். மக்கா தான் அதுக்கு தலைமையகம் மாதிரி இருந்துச்சு ஷிர்க்குக்கு. அந்த நேரத்தில் எதை விடவே மாட்டோம், உயிர் போனாலும் கொடுக்கவே மாட்டோம் என்று இருந்தாங்களோ அதே முஷ்ரிக்குகள், மக்கத்து முஷ்ரிக்குகள் அவர்களே உணராமல், அதுதான் இன்னும் முக்கியமான உண்டு, அவர்களே உணராமல் மக்காவை நபிக்கு கைப்பற்றத்துக்கு அவங்களே வழி ஏற்படுத்தினாங்க, அவங்களே காரணமாவினாங்க. நான் விரிவான அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களே காரணமாவினாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான ஏற்பாடுங்கிறது. இதனுடைய பின்னணி என்னாண்டால் எப்படி மக்கா வெற்றி ரசூலுல்லாவுக்கு இப்படி கிடைச்சிச்சுன்றது. என்ன நடந்ததா எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காய்தா மாதத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம் தரப்புக்கும் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கும் இடையில் நடந்த பிரபலமான மிக முக்கியமான ஒரு சமாதான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை சரி விரிவானது. அந்த உடன்படிக்கையில் பல நிபந்தனைகள், அந்த உடன்படிக்கைக்கு பல நிபந்தனைகள் இருக்கின்ற ஷரத்துகள், அதில் 4, அந்த 4ல் ஒரு நிபந்தனை இருந்துச்சு. அந்த நிபந்தனையை தான் மக்கத்து முஷ்ரிக்குகள் மீறினாங்க, அவர்களாகவே அதை முறித்தார்கள். எனவே அது மக்காவை நபி அவங்க போய்த்து பிடிக்கிறதுக்கு லேசாவிட்டு. அதில் ஒரு நிபந்தனை இருந்துச்சு. எப்படின்றால் இதற்கு பின்னால் யார் முஸ்லிம்களுடன் முஹம்மதுடன் இணைந்து கொள்ள யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இணைந்து கொள்ளலாம். யார் மக்கத்து முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களே குறைஷிகள், அவர்களுடன் இணைந்து கொள்ள யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த முஸ்லிம்களோடு இணைந்ததாக நாங்கள் அவங்களோட இதுக்கு பிறகு இருக்கிறோம்னு அறிவித்தவங்களுக்கு இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி மக்கத்து முஷ்ரிக்குகளோட நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம், இன்றையிலிருந்து நாங்கள் அவங்களோட கட்சி, நாங்கள் அவங்களோட யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு முஸ்லீம்களும் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஏன்னா ஹுதைபியா உடன்படிக்கையின் நிபந்தனைகள் ஒன்று இருந்துச்சு, 2 தரப்புக்கிடையில் 10 வருஷத்துக்கு யுத்த நிறுத்தம். 2 தரப்புக்கிடையில் 10 வருஷம் யுத்தம் மேற்கொள்றதில்லை, யுத்த நிறுத்தம் என்று அதில் நிபந்தனை உண்டு. அப்போ இந்த நிபந்தனையில் எப்படி இருந்துச்சுன்னால், இதற்கு பின்னால் குறிப்பாக மக்கா பகுதியில் அந்த ஏரியாவில் யார் எந்த பக்கம் இணைந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதுக்கு குறைஷிகள் இணங்கினாங்க. அவங்களுக்கு ஹுதைபியாவை பார்த்தா விளங்கும். ஹுதைபியா மக்கத்தில் பிடிவாதமாக இருந்து இஸ்லாத்தை அழித்தே தீருவேன் இருந்த அந்த முஷ்ரிக்குகள் அவங்க விளங்கிட்டாங்க, இஸ்லாம் பலமாகிட்டு இதுக்கு மேல் மோத முடியாது பெருசாக. எனவே இதுக்கு முன்னால் இருந்த அவங்களோட கடும் நிலைமையிலிருந்து இறங்கினாங்க. அது அந்த நிபந்தனையை பார்த்தாலே அவங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னால் மக்கா பகுதியில் யாராவது முஹம்மதுடன் சேருவதாக சொன்னால் அவங்கள விடமாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நிபந்தனையில் அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க. வேண்டியவங்க முஸ்லீம்களோட சேர்ந்துக்கோங்க, வேண்டியவங்க எங்களோட சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரி. எனவே முஸ்லீம்களோட சேர்றதுக்கு இதுவரைக்கும் யோசித்து கொண்டிருந்தவங்களுக்கு இப்போ தைரியம், உடன்படிக்கையில் இடம் கிடைச்சிருக்கு, தைரியம். ஆனால் அந்த நிபந்தனையில் போட்டுக்கொண்டாங்க. எப்படின்னால் இப்போ யுத்த நிறுத்தம் தானே இந்த 2 தரப்பு கடையில் 10 வருஷம். இந்த யுத்த நிறுத்த காலத்தில் இது ஒப்பந்தம் ஒன்றே, முறையாக பேசப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று வந்த பின்னால் அதனுடைய நிபந்தனைகளும் எழுத்து படிக்க போவது தான் அடிப்படை. அப்போ அதில் அந்த யுத்தம் 10 வருஷம் இல்லைன்ற அந்த நிபந்தனையும் படிக்கு முஸ்லீம்கள் குறைஷிகளை தாக்கினால் அந்த ஒப்பந்தத்தை முஸ்லீம்கள் முறித்ததாகத்தான் அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்ல தேவையில்லை, முறிச்சிட்டிங்களான்னு கேட்கவும் தேவையில்லை. அதே மாதிரி மக்கத்து முஷ்ரிக்குகள் முஸ்லீம்களை தாக்கினாலும் யுத்தத்தை அந்த ஒப்பந்தத்தை முறித்ததாகத்தான் அர்த்தம்.
இதுதான் அடிப்படை. இப்போ இந்த நிபந்தனையில் போட்டுக்கொண்டாங்க, விரும்பியவர்கள் விரும்பின தரப்புடன் சேர்ந்து கொள்ளலாம். உதாரணமாக யாராவது முஸ்லிம்களுடன் முஹம்மதுடன் சேர்ந்து கொள்வதாக அப்படி சேர்ந்தால், இந்த குறைஷிகள் முஸ்லிம்களை நேரடியாக தாக்கினால் எப்படி ஒப்பந்தத்தை மீறுவதாக அமையுமோ, அதே மாதிரி சேர்ந்தவங்களுக்கு தாக்கினாலும் அதுதான் உங்களுக்கு விளங்கமாக இருக்கும். அல்லது மக்கத்து முஷ்ரிக்குகளுடன் ஒரு கூட்டம் சேர்றேன்னுங்க, முஸ்லிம்கள் மக்கத்து முஷ்ரிக்குகளை தாக்காமல் அந்த அவங்களோட சேர்ந்தவங்களை தாக்கினாலும் ஒப்பந்தத்தை முறித்ததாகத்தான் அர்த்தம். எனவே தெளிவான ஒரு நிபந்தனை அதில் இப்படியெல்லாம் வச்சுக்கொண்டாங்க. இந்த நிபந்தனையைத்தான் குறைஷிகள் முறிச்சாங்க, அவங்களுக்கு விளங்காமலே. என்ன நடந்தால் இந்த ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சது பின்னால் மக்கா பகுதியில் பனு பக்கர்னு ஒரு கோத்திரம் இருந்தாங்க, ஹுசாஆண்ட ஒரு கோத்திரமும் இருந்தாங்க அதே ஏரியாவில். இதில் ஹுசாஆண்ட கோத்திரம் அறிவித்தாங்க, நாங்கள் இண்டையோடு நாங்கள் முஹம்மதோடு சேர்ந்து கொள்கிறோம், முஸ்லீம்களோடு சேர்ந்து கொள்கிறோம்னு அறிவித்தாங்க. மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு ஒன்றும் செய்ய இயலாதே, ஒப்பந்தம் தானே, விரும்பினவங்க விரும்ப பக்கம் சேரலாம். பனு பக்கர்ன்ற கோத்திரம் அறிவித்தாங்க, நாங்கள் இண்டையிலிருந்து நாங்கள் குறைஷிகளோடு சேர்ந்து கொள்கிறோம். நிபந்தனை படித்து அது பிரச்சனை இல்லை. என்ன நடந்தனா அதுக்கு பின்னால் இந்த பனு பக்கர் என்ற கோத்திரத்துக்கும் மக்கா வெற்றிக்கு நபி அவங்க படையெடுத்து போவதற்கு உதவியாக அமைஞ்சது கிட்டத்தட்ட இந்த வந்த இவங்களுடைய இதுதான். இந்த பனு பக்கர் என்ற கோத்திரம் இருக்கிறாங்களே, குறைஷிகளோடு சேர்ந்தவங்க, மக்கத்து முஷ்ரிக்குகளோடு சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் முஸ்லீம்களோடு சேர்ந்த அந்த ஹுசாஆவுக்கும் இடையில் பரம்பரையாக பகை, பழிவாங்கல்கள், அவங்களை அடித்து இவங்க கொண்டது, இவங்க அடித்து அவங்க கொண்டது, அந்த பழி வாங்குவதற்கான அந்த பரம்பரை பகை இருந்து கொண்டே இருக்குது. கிடைச்ச இடத்துலெல்லாம் முட்டிக்கொள்கிற மாதிரி ஆக்கள் இந்த ரெண்டு பேரும். இப்போ இந்த ஒப்பந்தத்தின் பின்னால் இப்படி அறிவித்த பின்னால் அல்லாஹ் அப்படித்தான், அதாவது அந்த பாத்திலில் இருப்பவர்களுக்கு சில நேரத்தில் சில பிழையான யோசனைகள் வரும், அதுவே அவங்களுக்கு ஆபத்தாக முடியும். நீங்கள் நிறைய பார்க்கலாம், சில இடத்துல பாத்திலில் இருக்கிறவங்க ஆணவத்தில் அதிகாரத்தில் நிறையா இது பண்ணுவாங்க, விடவே மாட்டோம், பிடிவாதம் அப்படி பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் அவர்களை விடும் பிழை அவர்களுடைய பாத்தில் அழிவதற்கு காரணமாக இருக்கும். இந்த பனு பக்கர் யோசித்தாங்க எப்படின்னா, ஹுசாஆவை பழி தீர்க்கணும், இவங்களுக்கு மிச்ச நாளாக ஒரு ஆசை, ஹுசாஆவுடைய பழி எடுக்கணும், பழைய பழிகளை எடுக்கணும். ஆனால் அதை எடுத்துக்கொள்கிறதுக்கு இவங்கள்ட்ட பெருசாக பலம் இல்லை. இப்போ பனு பக்கர் யோசித்தாங்க எப்படின்னா, மக்காவில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி குறைஷ் முஷ்ரிக்குகள், நாங்கள் இப்போ அவங்களோட சேர்ந்து இருக்கிறோம், அவங்க ஊரின் பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், பெரிய பலமான மக்கள், அவங்களோட இப்போ நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம். எனவே நாங்கள் இப்போ அவங்களோடு இருக்கிறதுனால அவங்க எங்களுக்கு சப்போர்ட். அப்படித்தானே, கொஞ்சம் பலமான அரசியல் செல்வாக்குள்ளவங்களோட சேர்ந்த போகிறோம், சும்மா இருக்கிறவரும் சண்டியனாகிறது, எங்களுக்கு இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பனு பக்கர் யோசித்தாங்க, எங்களோட இப்போ குறைஷிகள் இருக்கிறாங்க, மக்கத்து முஷ்ரிக்கு குறைஷிகள், நாங்கள் பலமான ஒரு கூட்டத்தோடு இருக்கிறோம், எனவே இதுதான் சந்தர்ப்பம் ஹுசாஆவை தாக்குவதற்கு. அப்போ இவங்க குறைஷிகளோட பேசினாங்க, என்ன நடந்தாலும் இவங்க சப்போர்ட் பண்ணி இவங்கள்ட்ட எடுக்கலாம். மக்கத்தில் இருக்கிற அந்த குறைஷ் முஷ்ரிக்குகள் அவங்க பார்த்தாங்க, இவங்க பேசினாங்க, ஹுசாஆவை நாங்கள் தாக்கணும், நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்கன்ற மாதிரி. ஏன்னா இதுதான் நேரம். பனு பக்கர் பார்த்தாங்க, குறைஷிகளுடன் நாங்கள் சேர்ந்திருக்கிற நேரம் தான் எங்களுக்கு பழி எடுக்க சரியான நேரம். இந்த குறைஷிகளும் பார்த்தாங்க, இந்த ஹுசாஆ கோத்திரம் முஸ்லீம்களோட சேர்ந்து கொண்டே வெளிப்படையில் அவங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யலாத ஒப்பந்தம் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு சரியான கோபம், ஹுசாஆ அவங்களோட சேர்ந்தது. அப்போ இவங்களும் பார்த்தாங்க, நீங்கள் தாக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ரகசியமாக சப்போர்ட்டை தாரோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியோடையா அப்படி பிழையான யோசனைகள் வாரவைத்தானே. ஒரு நாள் இந்த பனு பக்கர் என்ன செஞ்சாங்கன்னால், இரவு நேரத்தில் இந்த குறைஷிகளின் உதவியுடன், குறைஷிகள் ஆயுதம் கொடுத்தாங்க, இரவு நேரத்தில் இவங்களும் ஆள் போட்டு சப்போர்ட்டை கொடுத்தாங்க, விளங்காதுன்னு நினச்சி சப்போர்ட்டை கொடுக்க பனு பக்கர் இந்த ஹுசாஆவை தாக்கினாங்க. ஹுசாஆவை தாக்கினால் கடுமையாக தாக்கினாங்க. இந்த ஹரத்துல்லுக்கு வந்து ஒதுங்கியதன் பின்னாலும் தாக்கினார்கள். பொதுவாக அந்த ஜாஹிலியா காலத்தில் கூட இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே ஹரத்துல்லுக்கு வாப்பாவை கொண்டவனை கண்டாலும் கை வைக்க மாட்டாங்க, ஹரத்துடைய கண்ணியத்துக்காக. ஆனால் ஹுசாஆ கோத்திரம் ஹரத்துல்லுக்கு வந்து ஒதுங்கியதன் பின்னாலும் தாக்கினான். இப்போ ஹுசாஆ கோத்திரத்தில் பல பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ இது நல்லா பார்த்தா இது ஒப்பந்த மீறல் தானே, இதுவும் படிக்க ஒப்பந்த மீறல். பனு பக்கர் அவசரப்பட்டுட்டாங்க, நிலைமையில் பாரதூரம் விளங்காமல் செயல்பட்டுட்டாங்க. இந்த பழிவாங்கும் வேகத்தில் குறைஷிகளோட சப்போர்ட் இருக்கிற தைரியத்தில்
இதுக்கு பின்னால் வர விளைவை பற்றி பெருசாக யோசிக்கல. அந்த பெருமத்தனமான அகங்காரர்களுக்கு அப்படியா ஒரு மாதிரி. குறைஷிகளும் சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. ராவு நேரத்தில் ஆயுதங்களை கொடுத்து ஆட்களையும் கொடுத்து இது நாங்கள் வெளியே வராதுன்ற மாதிரி. இந்த சம்பவம் நடந்த பின்னால் இந்த ஹுசா கோத்திரத்தின் தலைவர் இருக்கிறாரு, அவர் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை ஒன்று செஞ்சார். சில நேரத்தில் இந்த சத்தியத்துக்கும் பாத்திலுக்கும் இடையில பிரச்சனை வரும் பொழுது அவங்க சத்தியத்தில் உள்ளவங்களை தாக்கக்கொள்ள, சத்தியத்தில் உள்ளவங்க நிதானமாக யோசித்து சட்ட ரீதியாகவே நடவடிக்கை எடுத்துட்டா புத்தி அவங்க அடிக்க இவங்களும் அடிக்க அது வேறு வேறு பிரச்சனைகளுக்கு போய்த்துரும். ஹுசா கோத்திரத்தை தலைவர் அந்த ஒரு இதைத்தான் எடுத்தார், புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சார். அவர் பார்த்தாரு, ஒப்பந்தம் படிக்க நாங்கள் முஸ்லீம்கள்ட்ட தரப்போ எங்களை தாக்கினது குத்தம், அதன் படிக்குது யுத்த மீறல், ஒப்பந்தத்தை படிக்க மீறி. இவர் நேராக மதீனாவுக்கே போனார். ஒரு கம்ப்ளைண்ட்டை ரசூல்லா கிட்டே கொண்டு போய் கொடுத்தாரு. பாருங்கள், எங்களுக்கு இப்போ அநியாயம் நடந்துட்டு, நீங்கள் என்னண்டு பாருங்கள். அம்ரு இப்னு சாலிம் என்ற ஹுசா கோத்திரத்தை தலைவர் நேராகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மதீனாவுக்கு, ரசூல்லா மதீனாவில் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அவர் பைத்து நின்று ஒரு அழகான பைத் ஒன்று படித்தார், ஒரு கவிதை ஒன்று படித்து தண்ட நடந்த அநியாயத்தை நபிக்கு சொன்னார். பாருங்களேன், இப்படித்தான் நாங்கள் உங்களோட சேர்ந்துட்டோம், இப்படி அவங்க எங்களுக்கு அடிச்சுட்டாங்க, இப்படி ஒப்பந்தம் இருக்கும் நேரத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படின்னு கொலை. அப்போ நடந்த இந்த கம்ப்ளைண்ட் இவர் சரியாகவே பெரிய இடத்துக்கே கொடுத்த மாதிரி. ரசூல்லா தானே அன்னைக்கு இவங்களுக்கு பொறுப்பானால் இவங்க சேர்ந்த போகிறோம், அவர்கிட்ட போய்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ரசூலுல்லா அவரை பார்த்து சொன்னாங்க, நுசிர் தயா அம்ரு இப்னு சாலிம்ண்டாங்க. அம்ரு இப்னு சாலிம் உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன செய்வேன்றதை ரசூல்லா சொல்லலை. ரசூல்லா நான் என்ன செய்ய போகிறேன், படையெடுத்துக்கிட்டு வர போகிறேன்னா, தாக்க போகிறேன்னா, அது செய்வேனா சொன்னாங்க. நீ போ, உன்னை கம்ப்ளைண்ட்டை நான் பார்க்குறேன், உனக்குள்ள உதவி உனக்கு கிடைக்கும்ண்டாங்க. கிடைக்கும்ன்ற பிறகு ரசூல்லா பார்த்தாங்க, ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கும் ஒரு நிபந்தனையை மீறி இருக்கிறார்கள். பனு மக்கர் மீறி இருக்கிறார்கள், மக்கத்து இந்த பிரதானமான ஒப்பந்தத்தின் மறுதரப்பு குறைசி முஷ்ரிக்குகளும் மீறி இருக்கிறாங்க. அப்போ ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு. ஒப்பந்தம்னா அப்படித்தானே, எழுத்து மூலமாக பேசி ஒப்பந்தம் செஞ்ச பிறகு அந்த ஒப்பந்தத்தை முறிக்கும் வேலையை செஞ்சுட்டா அதுக்கு பிறகு கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்ல, முறிக்கிறீங்களா முறிக்கலையா அப்படின்னெல்லாம் கேட்குற வேலையை ஒன்று இல்லை, ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிப்பட்ட முறையில் முடிவொன்று எடுக்கிறாங்க, நாங்கள் படையெடுத்து கொண்டு போகலாம். ஏன்னா நாங்கள் ஒப்பந்தம் பண்ணிக்கணுமே, 10 வருஷம் யுத்தம் இல்லைண்டு, இப்போ ஒப்பந்தம் கேன்சல் ஆகிட்டேன், ஒப்பந்தத்தை அவங்களே தான் முடிச்சிருக்கிறாங்க, எனவே ஒப்பந்தம் இல்லை இப்போ, எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம், இதுக்கு மேலே பார்க்க இயலாது. ஏற்கனவே ஹுதைபியாவில் பார்க்கலாம், முஸ்லீம்கள் பலமாக இருந்த நேரத்தில் தான் ஒப்பந்தத்தை செஞ்சாங்க, பலகீனமான நேரத்தில் ஒப்பந்தத்துக்கு போகலை. அவங்க கேட்டதுக்காக சமாதானத்தை விரும்பும் இஸ்லாம் என்பதற்காக நபி அவங்க ஒப்பந்தத்துக்கு போனாங்க. அந்த ஒப்பந்தத்தை நபி பேணினாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தம் பண்ணி 10 வருஷம் யுத்த நிறுத்தம் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் பண்ணி 2 வருஷம் ஆகல. 6ஆம் ஆண்டு துல்காதாவில் ஒப்பந்தம் நடக்குது, 8ஆம் ஆண்டு ரமலான்லே எல்லாமே முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் ஆகல. காரணம் என்னாண்டா, இந்த யூதர்களை உங்களுக்கு பார்க்கலாம், ஒப்பந்தத்தை பண்ணுவார்கள், உலகமே பார்த்துருக்க முறிப்பார்கள். அந்த பாத்திலில் இருக்கக்கூடிய அந்த அந்த தலக்கணம் பிடிச்ச அந்த பெருமக்காரர்கள் அந்த இதை மாதிரி இதில் அவங்களுக்கு இயலாது, அந்த ஒப்பந்தங்களை பேண மாட்டாங்க அவங்க. இதுதான் நடந்துச்சு. இதில் இப்போ ரசூல்லா முடிவெடுத்தாங்க, ரைட் படையெடுப்பது, நாங்கள் படையொன்று எடுத்துக்கிட்டு போய்த்து மக்காவை கைப்பற்றுவது. ஏன்னா ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, நாங்கள் படையெடுத்தா இப்போ பிழை இல்லை, இப்போ கேட்டுக்கொண்டிருக்கவும் தேவையில்லை. இப்போ ரசூல்லா இன்னொன்று பார்த்தாங்க என்னாண்டா, மக்காவையை கைப்பற்றுறதுக்கு இப்போ ரெடியாக ஒரு ரசூல்லா. ஆனால் ரசூல்லா பார்த்தாங்க, நாங்கள் படையொன்றை எடுத்துக்கொண்டு மக்காவை பிடிப்பதற்கு நாங்கள் போனால் அது ஏற்கனவே இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே மக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மக்காவை கொடுக்க மாட்டாங்க லேசில். மக்கா உசுறு போனாலும் மக்காவை கொடுக்க மாட்டாங்க. காபா இருக்குது, சிலைகள் இருக்குது, பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அடுத்தது காலாகாலமாக அவங்க இஸ்லாத்தை எதிர்த்தவங்க சாதாரணமாக மக்காவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க முஸ்லீம்கள்ட படை வருதுன்ற நேரத்தோடு தெரிஞ்சிட்டால் முழுமையாகவே ரெடியாகுவாங்க, என்ன செஞ்சு சரி அதை காப்பாற்றுறேன். எனவே அவர்கள் முழுமையாக ரெடியாகினால் நான் படையுடன் போகும் பொழுது மக்காவை கைப்பற்றும் சந்தர்ப்பத்தில் பெரிய யுத்தம் ஒன்று நடக்கும். புனித பூமியாகிய மக்காவில் பெரிய அளவில் இரத்த ஆறோடும், நிறைய உயிரிழப்புகள் வரும். அப்போ ரசூல்லா பார்த்தாங்க, இதை தவிர்ப்பதற்கு நான் படையெடுப்பதாக முடிவு பண்ணிவிட்டு அதை ரசூலுல்லா குறைஷிகளுக்கு அந்த தகவல் போகாமல் இருக்கணுன்றதில் கவனமாக இருந்தாங்க. இந்த தகவல் குறைஷிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி
அப்போ எந்த அளவுனா ரசூல்லா துவா கேட்டாங்களே, யா அல்லாஹ் உளவுத்துறை இருக்குதே, இந்த துப்பு கொடுக்குறவங்க, இவங்களுக்கு இந்த தகவல் போகக்கூடாது. ஹத்தா நபகத்தஹும் ஃபீ பிலாதிஹிம், ஹத்தா நபகத்தஹும் ஃபீ பிலாதிஹிம். நாங்கள் மக்கா வாசலுக்கு படையோட போக்கொள்ளத்தான் அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரணும். மக்காவின் எல்லைக்கு நாங்கள் போனப்போறோ அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரணும். அப்போ தயாராகிறதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு. அப்போ சரண்டர் ஆகிடுவாங்க. அப்போ பெரிய யுத்தம் ஒன்று புனித பூமியில் தவிர்க்கப்படும். அப்படின்ற இதில் ரசூலுல்லாஹ் துஆ ஒன்று கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் போகிற செய்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது, நான் வாசலுக்கு போன பிறகு தான் அவங்களுக்கு தெரியணும். அப்போ ரசூலுல்லாஹ் கடும் அந்த ரகசியமாக தான் இதை செய்கிறாங்க. ஆனால் முக்கியமான சில பேருக்கு அது தெரியும். இப்போ இங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சுனாண்டா சரியான செய்தி அது. அப்போ முக்கியஸ்தர்களுக்கு தெரியும், அபூபக்கர் மாதிரி உமர் மாதிரி சில முக்கியவங்கள் அவங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு தான் படையெடுக்க போகிறேன், தகவல் போகக்கூடாதுன்றதை ரசூலுல்லாஹ் மிச்சம் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ளல மாதிரி. அப்போ இதில் முக்கியமானவர்களில் ஒருத்தர் இந்த செய்தி தெரிஞ்ச ஒருத்தர் ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆன்னு சொல்கிற ஒரு சஹாபி. இவர் பத்ரில் கலந்து கொண்ட அளவுக்கு சிறப்பான ஒரு சஹாபி. உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வோட பல்ல உடைச்சவனை விரட்டி பைத்து வெட்டி பணிய போட்டவர் அவர். அந்த அளவுக்கு இஸ்லாத்தோட கடும் பற்றாக, இஸ்லாத்துக்கு கொள்கைக்கு மிக விசுவாசமாக நடந்த ஒருவர். ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு தவறொன்று செஞ்சார். பெரிய பாரதூரமான தவறொன்று தான் அவருடைய கையால் நடக்க பார்த்துச்சு. அவர் என்ன செஞ்சாருன்னா, ரசூல்லா மிச்ச கவனமாக இருந்தாங்க குறைஷிகளுக்கு தகவல் போகக்கூடாதுங்கிறதுல. அப்போ அந்த தகவல் போகக்கூடாதுன்னு கவனமாக ரசூல்லா ஏற்பாடுகளை பண்ண ஹாத்திப் என்ன செஞ்சிட்டாருன்றால், ஒரு கடிதம் ஒன்று எழுதி ஒரு பொம்பளை ஒன்றை கூலிக்கு பிடிச்சி அந்த பொம்பளைக்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து சொன்னார், மக்காவுக்கு போய் மக்கத்து தலைவர்களிடம் இந்த கடிதத்தை கொடுண்டு. அந்த கடிதத்தில் இருக்குது ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து படையோட வரப்போகிறாங்க என்ற தகவல். எந்த தகவல் அங்கு போகக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் கடும் கவனமாக இருந்தார்களோ அந்த தகவலை இவர் கொடுக்கிறாரு. சர்வதேச சட்டம் படிக்கக்கூட எதிரி நாட்டுக்கு இராணுவ தகவல்களை கொடுப்பது மரண தண்டனை, அதுதான் தண்டனை, தேச துரோகம். அது சரியா சொல்லப்போனால் அப்படிப்பட்டது. எங்கட இராணுவ நடவடிக்கை தகவலை எதிரி நாட்டுக்கு கொடுக்கிறது. ஹாத்திப் இதை அனுப்பிட்டார் ஒரு பொம்பளோட கையில். அவள் எடுத்துக்கிட்டு போகிறா. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்துட்டு இப்படித்தான் தகவல் போகுது அப்படி. ரசூலுல்லாஹ் உடனே அலி ரலியல்லாஹு இன்னும் 2-3 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அவசரமாக போங்க. ஹாஹ்ன்னு சொல்கிற ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கிட்ட ஒரு பொம்பளை தனியாக போய்கொண்டிருப்பாள், அவர்கிட்ட ஒரு கடிதம் இருக்குது, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அலியெல்லாம் அவசரமாக போனாங்க. போயிட்டு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல தனியாக ஒரு பொம்பளை போய்கொண்டிருக்கிறாள். அப்போ டக்குன்னு அவளை வட்டக்கராப்பிச்சு சுற்றி இவங்க நின்று கேட்டாங்க, இங்கே வா, நீ உனக்கிட்ட கடிதம் ஒன்று இருக்குது, ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. இல்லைன்னுட்டாள். இப்போ அலி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, நீ பொய் தான் சொல்கிறாய், நீ ஒன்றில் தா, இல்லாட்டே உன்னை உடுப்புகள் எல்லாம் நாங்கள் கலாட்டே உன்னையே செக் பண்ணுவோம்ன்ற மாதிரி பயந்துட்டான். அந்த காலத்தில் பெண்கள் மரபு தான், அங்கே அரபு நாட்டில் மரபை பேணுபவர்கள் தான் பொதுவாக. அப்போ அவள் சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் திரும்ப சொல்லிவிட்டு அவட மொக்காட்டை எடுத்துட்டு கொண்ட உள்ளுக்கு வச்சுருந்தா அந்த கடிதம் உண்டு, அவட கொண்ட உள்ளுக்கு தான் வச்சுருந்தாள். அந்த கொண்ட உள்ளுக்கிற அந்த கடிதத்தை எடுத்து அலிக்கிட்ட கொடுத்தா உடனே எடுத்துக்கிட்டு வந்தாள். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாள். அப்போ பாரதூரமான செய்தி. உடனே ரசூலுல்லாஹ் ஹாத்திபை கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட அந்த தலைமைத்துவம் இருக்குதே, ஒன்றை எப்படி கையாளுவது என்கிற அந்த சாணக்கியம் ஆச்சரியமானது. பெரிய குத்தம் ஒன்று தான் இவர் செய்ய பார்த்துருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்ன தரதால ஹாத்திப் நல்ல மனுஷன். இந்த குத்தம் செய்பவர்களில் சிலர் இருக்கிறாங்க, ஏற்கனவே எங்களுக்காக அர்ப்பணமாக செயல்பட்டவங்க. அவங்க இப்படி செய்ய சாதாரணமாக சான்ஸ் உண்டு இல்லை. சாதாரண ஒரு முனாஃபிக்கு செஞ்சுட்டா அது பார்க்குறதுக்கு கொண்டு இல்லை, தண்டனையை கொடுத்துடலாம். இன்னொரு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, முதல்ல ஹாத்திபை கூப்பிட்டு கேட்போம் என்ன நடந்த. அப்போ ஹாத்திபை கூப்பிட்டு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஹாத்திபு சொன்னார் இல்லையா ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் முனாஃபிக்காகவும் இல்லை, நான் குஃப்ருக்கு போகவும் இல்லை, நான் ஈமானில் தான் இருக்கிறேன். நான் ஏன் இந்த வேலையை செஞ்சேன் என்றால் அந்த இயல்பான ஒரு மனித பலகீனம் காரணமாகிட்டு. நல்ல மனுஷர் தான், பெரிய தியாகிகள் தான், ஆனால் சில நேரத்தில் சில பலகீனங்கள் வார, அவர்களும் மனிதர்கள் என்ற அமைப்பில். அவர் ஒரு காரணம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் படையெடுத்துக்கிட்டு போவோம் மக்காவுக்கு போனதன் பின்னால் சில நேரம் மக்கத்துக்கு முஷ்ரிக்குகள் கட்டுமையாக எங்களோட மோதலாம், சும்மா கொடுக்க மாட்டாங்க மக்காவை.
அந்த நேரத்தில் பெரிய யுத்தம் ஏதாவது மூண்டு அதில் நான் அவங்களோட கையில் நான் சிக்கிக்கொண்டால் எனக்கு அவங்க இறக்கம் காட்டி ஏதாவது கொஞ்சம் என்னைய சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் பார்த்தேன், ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை செஞ்சு வைப்போம். விளங்குமா இருக்கும் உங்களுக்கு? அவர் சொன்னார், இவர் மக்காவிலேருந்து வந்தவர் தான் இவர். அப்போ ஒரு காரணம் ஒன்று சொன்னார்னா, யாரை சொல்லலாம், இப்போ இந்த போகிற படையில் மக்காவாசிகள் இருக்கிற உமர், அபூபக்கர் இப்படியெல்லாம் இருக்கிற இவங்களுக்கெல்லாம் இரத்த உறவே மக்காவில் இருக்கிறார்கள், இரத்த உறவு சொந்தங்கள் இருக்கிறார்கள். நானும் மக்கா தான், ஆனால் மக்காவாசி அல்ல. நான் இந்த குறைஷி குலம் அல்ல, அந்த குலத்திலே பிறந்து அந்த பரம்பரையில் வந்தவன் அல்ல. நான் எங்கேயோ இருந்து வந்து அவங்களோட சேர்ந்து வர முல்சக்குன்னு சொல்கிறேன். முல்சக்குன்னா ஒரு இரத்த பரம்பரையில் வந்தவர் அல்ல, அவங்களோட வந்து வேலைக்காரராக வந்து சேர்ந்து சில பேர் அந்த குடும்பத்தால் மாறுறேன். ஆனால் அப்படி மாறி நான் அங்கே வந்து சேர்ந்தாள். எனவே எனக்கு அங்கே இரத்த உறவுகள் இல்லை. நாளைக்கு நான் அவங்களோட கையில் சிக்கினால் எனக்கு அவங்க அங்கே எனக்காக வேண்டி போராடுறதுக்கு, என்னை காப்பாற்றுறதுக்கு என்ற சொந்தங்கள் இல்லை. எனவே நான் பார்த்தேன், ஒரு உதவியுன்ற கொஞ்சம் செஞ்சு வச்சா அவங்க இந்த உதவியை செஞ்சதுக்காக என்னைய கொஞ்சம் அவங்க சாதாரணமாக நோமலாக கையாளுவாங்க. அதுக்குத்தான் யாரை சொல்ல செஞ்சேன், நான் வேறொன்றுக்காக செய்யலாண்டார். எனவே அந்த ஒரு தனிப்பட்ட நலனை கருத்தில் வைத்து ஒரு பலகீனத்தில் இந்த வேலையை செய்ய பார்த்துட்டார். உமரதியானவங்க கிட்ட இருந்தாங்க. ரசூல்லா கிட்ட சொன்னாங்க, அனுமதி தாங்க யாரை சொல்ல உங்கள்கிட்ட கழுத்தை வெட்டி கொள்றதுக்கு. முனாஃபிக்கு கொல்லணுன்னு மாதிரி தான் நின்றார் ரசூல்லா. அப்புறம் அழகான செய்தி ஒன்று ரசூல்லா சொன்னாங்க, உமர் அவசரப்படவானா, பத்ரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கலாம், நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். அடுத்தது இவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தி, இவருடைய இந்த முயற்சியினால் ஆபத்து எங்களுக்கு வரல, செய்தி போகல, அல்லாஹ் காப்பாற்றிட்டான். இந்த செய்தி மக்களுக்கு போகல. எனவே இவருடைய முன்னைய காலத்து சேவைகளை கருத்தில் கொண்டு, பத்ரில் கலந்து கொண்ட சிறப்பை கருத்தில் கொண்டு ரசூல்லா அவரை மன்னிச்சாங்க. பசந்தாயுத நபி அவங்க கையாண்டாங்க. எப்படியோ இது எல்லாம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 10ஆம் ஆண்டு 10ஆம் போகிற 10,000 பேர் கொண்ட படையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் வந்து புறப்பட்டு போகிறாங்க. மக்கத்தில் முஷ்ரிக்குகளுக்கே தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க, அது பலகீனமான ஒரு அறிவிப்போ, ரசூல்லா மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு எதுக்கும் ஒரு ஆள் அனுப்பி கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க மாதிரி. அது சொன்னாங்க ரசூல்லா, 3 விஷயம் தாரேன் சாய்ஸ், அதில் சரி ஒன்றை நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு 3ல் ஒன்றை பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி ஒன்றில் தாக்குதல் நடத்திய ஹுசாவுக்கு தாக்குதல் நடத்தியவர்களை விட்டும் நீங்கள் அங்கிட்டாவுங்க, அவங்கள விட்டுருங்க, நாங்கள் அவங்கள பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் அறிவிச்சிருங்க, அவங்க எங்களோட கட்சியில் நாங்கள் சேர்க்க மாட்டோம், அல்லது வெளியே போட்டுட்டோம், அப்போ நாங்கள் பார்த்துக்குருவோம். அல்லது கொல்லப்பட்டவர்களுக்கு தடை கொடுங்க, திண்டம் கொடுங்க, 100கணக்கான ஒட்டகங்கள் கொடுக்கணும், அல்லது முறிச்சு விட்டதாக முடிவெடுங்க. அந்த நேரத்தில் அவங்க அவசரத்தை, அப்படித்தானே சில அந்த அகங்காரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகளுக்கு போவதை போல் நாங்கள் முறிச்சிட்டோம்னு சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அது பழகிடுமானது. அடிப்படையில் நபி அப்படி கேட்கவே தேவையில்லை, ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. அபூ சுஃபியான் தானே மக்கத்து தலைவர், அன்றைய மக்காவின் ஜனாதிபதி மாதிரி இருந்தது அபூ சுஃபியான் தான். அபூ சுஃபியான் பாரதூரத்தை உணர்ந்து அபூ சுஃபியான் ரசூலுல்லாவை மதீனாவுக்கு வந்து சந்தித்து ஒப்பந்தத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நீடிப்போம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்க வந்ததாக ஒரு தகவல் இருக்குது, ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஆனால் அது ஆதாரபூர்வமானது அல்ல. எப்படியோ ரசூல்லா படையெடுப்பார்கள் என்பது அவங்களுக்கு தெரியாது. ரசூல்லா படையெடுத்துக்கிட்டு போகிறாங்க, சரியாக நோன்பு. அப்போ நோன்பு பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. 10,000 பேர் கொண்ட படையும் நோன்பு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. கதீதுங்கிற ஒரு இடம், மதீனாவிலேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர், மக்காவிலேருந்து 80-85 கிலோமீட்டர் தூரம். அப்போ மிச்ச தூரம் நோம்போடு தான் போனாங்க. ஆனால் நீண்ட பயணம், களைப்பு. அப்போ ரசூல்லா கதீதுன்னு எடுத்துக்கிட்டு போன நேரத்தில் ரசூல்லாவோட வாகனத்துக்கு மேலே ரசூல்லா உட்கார்ந்து மக்களை கூப்பிட்டு எல்லாரும் பார்த்துருக்க தண்ணி எடுத்து ரசூல்லா குடித்து நோன்பை விட்டாங்க. மற்றவங்களும் நோன்பை விட்டாங்க. சலுகை இருக்குது, நீண்ட பயணம், அதுவும் யுத்தத்துக்கு போவது. எனவே ரசூல்லா அந்த மக்களின் கஷ்டத்தை பார்த்து நோன்பை விடுறதுக்கு ரசூல்லா அவங்களே நோன்பை விட்டு காட்டி கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து முஸ்லீம்களோட படை அப்படியே முன்னுக்கு போய் மர்ருல் தஹரானுங்கிற ஒரு இடம், மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் தான், நல்லா மக்காவுக்கு கிட்ட. மர்ருல் தஹரான் இடத்துக்கிட்ட முஸ்லீம்கள்ட படை போயிருச்சு. அது வரைக்கும் மக்காவுக்கு கன்ஃபார்மாக தெரியாது எங்களை நோக்கி ஒரு பெரிய படை வருது. அல்லாஹ் அப்படி மறைச்சான், அல்லாஹ் உதவினான். மர்ருல் தஹரானில் போய்த்து ரசூல்லா கேம்ப் அடிக்கிறாங்க ஒரு நாள் ராவ் நேரம். அப்போ அதுக்கு இடையில் இடவழியில்
மதீனாவிலிருந்து ரசூல்லா மக்காவுக்கு போகும் பொழுது இடவழியில் மக்காவிலிருந்து அப்பாஸ் ரதியல்லானவங்க தண்டை புள்ள குட்டி பொஞ்சாதி எல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து வாராரு. அவர் அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்றாங்க. பல பேர் சொல்கிறாங்க இல்லை நேரத்தோட வந்திருந்தார். எப்படியோ ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்களுக்கு சரியான ஆதரவாக இருந்தவர், நபிக்கு சரிய ஒத்துழைப்பாக இருந்தார். ரசூலோட சாட்சா அவர் அப்பாஸ் ரதியல்லானு இப்னு அப்பாஸ் வாப்பா. அவர் சரியாக இங்கே அவருக்கு தெரியாது இதொன்று. அவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வாராரு. ரசூல்லா மதீனாவிலிருந்து படையோடு போகிறாங்க. இடவழியில் அகப்பட்டவரை ரசூல்லாவோடு சேர்ந்து அவரும் திரும்பி மக்காவுக்கு போகிறாரு. அப்படி போக்கல இப்போ மர்ருல் நஹ்ரானில் இருக்கிறாங்க. மர்ருல் நஹ்ரானில் இருக்கக்குள்ள அப்பாஸ் ஒரு யோசனையோடு இருக்கிறார். அப்பாஸ் பார்க்குறாரு, நாளைக்கு மக்காவுக்கு போயிடுவாங்க இந்த படை, நாளைக்கு மக்கா தான் அடுத்தாப்புல. எனவே திடீர்னு இந்த படை போகும் பொழுது ஒன்றில் சரணடையலாம், அல்லது மக்காவில் இருப்பவர்கள் உடமாட்டோம் என்று சொல்லி மோதிரத்துக்கு தயாராகலாம். இந்த பெரிய படையுடன் மக்காவில் இருப்பவர்களுக்கு முட்ட முடியாது, கட்டாயம் தோப்பாங்க. அப்போ அவர் பார்த்தாரு, அப்படி ஒரு யுத்தம் மூண்டுட்டால் அதில் உண்டு ஹரத்தில் இரத்தமோடும், அடுத்தது குறைஷிகள் கிட்டத்தட்ட அழிஞ்சிருவாங்க, மொத்தமாக அழிஞ்சிருவாங்க கிட்டத்தட்ட, இங்கிட்டுள்ள கொஞ்சம் பேர் தான் மீவாங்க. அப்போ அவர் பார்த்தாரு, குறைஷிகளுக்கு பெரிய அழிவு வந்துடும், மக்காவில் பெரிய யுத்தம் சில நேரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏடா ஒரு விஷயம் நாங்கள் விலங்கெடுக்கணும் என்னாடா, சில குடும்பங்கள் இருக்கிறாங்க அல்லது சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க சரியோ படையோ தலைமைத்துவத்துக்கு உள்ளவர்கள், அவங்க லீடர்ஷிப்புக்கு உள்ள ஆட்கள், அவங்க காலாகாலமாக மக்களை வழிநடாத்துறதில் அதிலெல்லாம் கடுமையான ஆற்றல் உள்ளவங்க. அவங்க இருந்து அவங்க எங்களுக்கு கிடைச்சா அது பொறுமதி. குறைஷிகள் அப்படி தானே, முழு அரபு நாட்டுக்குமே அவர்கள் தானே தலைவர்கள். ஜாஹிலியா காலத்திலும் தலைமைத்துவத்துக்கே உள்ள ஒரு கூட்டம் தான் அவங்க. அந்தளவு மதிப்பும் இருந்துச்சு. குறைஷி குலத்தில் சொன்னால் யாரும் கேட்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. காபாவின் மதிப்புக்கும் சேர்த்து, விசேஷமாக அப்ரஹா தோத்தப்புறம் இன்னும் கொஞ்சம் மதிப்பாகிட்டு. அதுக்கு பெரிய வரலாறு எனக்கு டைம் இல்லை. அப்போ இவர் பார்த்தாரு, அவர்கள் அழியாமல் இருப்பது யாருக்கும் நல்லது, அவங்க அப்படி இருந்து எங்களுக்கு கிடைச்சிட்டா அது சரியான பொறுமதி. அடுத்தது ஹரத்தில் பெரிய யுத்தம் வரலாம், இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அப்பாஸ் என்ன செஞ்சாருன்னா, இப்போ ராவ் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அங்கனங்கன்னா எல்லாரும் நெருப்புகளை பற்ற வச்சுக்கொண்டு அங்கனாங்கன்னா அவங்களோட வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்பாஸ் என்ன செஞ்சாருன்னா, ரசூலுல்லான ஒரு கோவியர் கழுதை ஒன்று இருந்துச்சு, துல் அதை அவர் எடுத்து அவர் அதில் தண்ணியை ஏறி மக்காவுக்கு போனார். மக்காவுக்கு அவர் போனார் ஏண்டால் அபூ சுஃபியான் தானே மக்கத்தின் ஜனாதிபதி தலைவர். அப்போ அவர் போனார் மக்காவுக்கு போய் அந்த பகுதியில் போய் அபூ சுஃபியானை சந்தித்து, நாங்கள் சொல்லுவோம் ரசூலுல்லா பெரியோர் படையோடு வந்திருக்கிறாங்க, வாசலுக்கே வந்துட்டாங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு மோதையெல்லாம் முட்டையெல்லாம் உங்களுக்கு அதோட முட்டி தப்பவும் இயலாது. எனவே ஒரே வழி இருக்குது, நீ ரசூல்லா கிட்ட வந்து பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு நீ இஸ்லாத்துக்கு வா, இதுக்கு மேலே உனக்கு அவரோட முட்ட முடியாது அப்படின்னு அபூ சுஃபியானை எடுத்து அவர்கிட்ட சொல்லி நபிக்கிட்ட கொண்டு சரணடைய வைக்கணும். அபூ சுஃபியானை அப்படி பணி வச்சுட்டால் மக்கா டக்குனுங்களே கிடைக்கும். அதுக்கு பின்னால் மக்கா அவர் சொன்னால் மக்கா கிட்டத்தட்ட கேட்பாங்க. அப்போ என்ன செஞ்சாருண்டா, இவர் அந்த ரசூல்லோட வாகனத்தை எடுத்துக்கிட்டு இவர் தனியாக போனார், இருட்டில் போனார். யாராவது கிடைச்சா அபூ சுஃபியானுக்கு தகவல் சொல்ல, அவசரமாக வந்துரு, இதுக்கு மேலேலாம் ஏன்னா வாசலுக்கே வந்துருச்சு பெரிய படை. பார்த்தா அப்படி போக்கல பாலைவனத்தில் ஒரு பகுதியில் அபூ சுஃபியானோட சத்தம் கேட்குது இருக்கு. பார்த்தா அபூ சுஃபியான் இருக்கிறார். அன்னைக்கு அபூ சுஃபியான் தடமாத்தத்தில் தான் இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, படை வருமா, ஒன்றுமே கிடைக்கல, அவங்களுக்கு தகவலெல்லாம் மறைச்சிட்டாங்க. இப்போ டக்குன்னு அப்பாஸ் அவரை கண்டு சொன்னார், அபூ சுஃபியான் இங்கே வா, இப்படித்தான் வாசலுக்கே வந்திருக்குது பெரிய படை, உங்களுக்கு முட்டை இயலாது மோதை இயலாது, நீ தப்பணும் என்றிருந்தால் உடனே என்னையோட வா, நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் என்னைய ரசூல்லா கிட்ட. இந்த அபூ சுஃபியான் நீண்ட காலம் இஸ்லாத்தை எதிர்த்தால், அபூ சுஃபியான் இருக்கிறே அல்லாட நாட்டத்தில் அவருக்கு நேர்வழி இருந்திருக்குது. சரியாக சொல்லப்போனால் அபூஜஹல் கடுமையாக எதிர்த்தவன் தான். அபூஜஹல் எடுத்த காலம் குறவு. அப்படி பார்த்தா அவன் ஹிஜ்ர் 2ஆம் ஆண்டே செத்துட்டான் பத்ர் யுத்தத்தில். அபூ சுஃபியான் ரசூல்லா தவா பகிரங்கமாக தொடங்கினதுலேருந்து ஹிஜ்ர் 8 வரைக்குமே முள்ளு மூச்சாக இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவரால் தான். ஆனால் இதை இஸ்லாத்துக்கு வரக்கடிச்சிட்டு. அப்போ மக்காவில் கடும் ராஜதந்திரி, கடுமையான புத்திசாலி, கடுமையான துணிச்சல்காரர், மக்காவின் ஜனாதிபதி கிட்டத்தட்ட அவர் தான் தலைவர். அப்போ இவர் இதை சொன்னதோடு, அபூ சுஃபியானுக்கு இவர் சொன்னதோடு இந்த வந்த பயத்தில் ஒன்றும் விளங்கலை. டக்குன்னு இவரோட வாகனத்தில் பின்னுக்கு ஏறிக்கொண்டார். டக்குன்னு அப்பாஸ் இவரை எடுத்துக்கொண்டு வந்தார். இவரை எடுத்துக்கொண்டு அப்படி வந்து முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கொள்ள முஸ்லீம்கள் பார்க்குறாங்க, தூரத்தில் வருது, அப்படியே ரசூலுல்லாஹ் வாகனம் வருது. அப்போ
பின்னுக்கு யாருன்னு விளங்கல. அப்போ உமர் நல்லா எட்டி பார்க்குறாரு, நல்லா பார்க்குறாரு. உமர் இருக்கிற இடத்துக்கிட்ட போகல, பார்த்தா பின்னுக்கு இருக்கிறது அபூ சுஃபியான். இப்போ உமர் என்ன செய்கிறாருண்டா, அபூ சுஃபியான் எங்களுக்கு கையும் வசமாவே ஆகப்பட்டுட்டாரு. தேடிக்கிட்டு போன அபூ சுஃபியான் எங்கள்ட இடத்துக்கே வந்திருக்கிறாரு. இந்த விரோதியை உடப்படாதுன்னு உமர் விரட்டுற, இப்போ அவரை அட்கொள்றதுக்கு எங்கள்கிட்டே வந்துட்டாரு, எங்கள்கிட்ட சிக்கிட்டாரு. நாங்கள் தேடி போன அபூ சுஃபியானை வந்துட்டார். அப்பாஸ் இதை உடல்ல. அப்பாஸ் ஒரு மாதிரி வாகனத்தை அவசரமாக ஓட்டிக்கிட்டு கொண்டு போய் ரசூல்லா கிட்டே இறக்கிட்டார் அபூ சுஃபியான். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ராவைக்கு இவரவே வரலாறு பெருசி நான் சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன், இவரை வைங்க, காலையில் கொண்டாங்க எனக்கிட்டன்னு சொல்லி இப்போ காலையில் அப்பாஸ் ரசூல்லா கிட்ட கொண்டாடுறாரு அபூ சுஃபியான். இவ்வளவு நாளாக அந்த ஒரு அகங்காரத்தனமாக இஸ்லாத்தை அழித்தே தீருவேன் இருந்த அபூ சுஃபியான் இப்போ வெறும் கையில் சரணடைஞ்ச நிலைமையில் ரசூல்லா கிட்ட வந்திருக்கிறார். மக்கத்தின் தலைவர் சும்மா இல்லை. அப்போ ரசூல்லா அபூ சுஃபியான்கிட்ட கேட்டாங்க, அபூ சுஃபியான் உனக்கு இப்போ வந்திருக்குதே நிலைமை, இந்த நிலைமை வந்ததன் பின்னால் உனக்கு விளங்குதா அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் உனக்கு விளங்குதான், நீ ஏற்றுக்கொள்றியான்? அப்போ அபூ சுஃபியான் சொன்னார், என் விளங்குதுன்னார். ஏன்னா நான் வணங்கிய சிலைகள் எனக்கு பயனளிக்கும் என்றிருந்தால் இந்த நிலைமைக்கு என்னைய கொண்டு செத்துருக்காது. விளங்குதா இருக்கும் உங்களுக்கு? நான் வணங்கின சிலைகள் அதுகள் எனக்கு உதவி இல்லையே, எல்லாமே கையுற்றுச்சு. இன்னும் நான் உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு பழகீனமாக நிற்கிறேனே, விளங்குதுண்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியான்னு கூட ஓண்டார். அதுக்கப்புறம் ஒரு சொல்லா கேட்டாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறியான்? அதுக்கு அபூ சுஃபியான் ஒரு பதில் சொன்ன எப்படின்றால், அதில் தான் ஃபின் நஃப்ஸி செய் ஒன்றார். இன்னமே மனசுள்ளுக்கு அவ்வளோ போதாது, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இன்னும் இடம் கொடுக்குதில்லைன்றார். அவள் அப்பாஸ் முன்னுக்காவி சொன்னார், அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வா, இதுக்கு மேலே உனக்கு தாக்கு பிடிக்க முடியாது, இதையும் மீறி எதிர்த்தால் உன கழுத்து பேய்த்துரும், எனவே நீ ஏற்றுக்கோ வந்துரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவருக்கு அந்த உள்ளத்தை கொண்டு தான் உடனே அபூ சுஃபியான் அதையும் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த பகுதிகள் கொஞ்சம் முடிய காட்டி நான் கொஞ்சம் பேசுகிறேன். இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போ அபூ சுஃபியான் இப்போ எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்தது மட்டுமல்ல, எங்களுக்கு வந்துட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு காலையில் படையெடுத்துக்கிட்டு மக்கா உள்ளுக்கு போகிறாங்க. அப்போ மக்கா உள்ளுக்கு போகும் பொழுது அங்கே உள்ள மக்கள் எதிர்க்காமல் இருக்கணுமே, அந்த எதிர்ப்பை குறைக்கணுமே, அதுக்கு தானே இவ்வளோ முயற்சி. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து நாளைக்கு என்ன மாதிரி பண்ணுறதுன்னு யோசிக்கோக்கல. அப்பாஸ் ரசூல்லா கிட்ட சொன்னார், யார் சொல்லலாம், அபூ சுஃபியான் வந்து ஒரு தலைமைத்துவத்தை விரும்புகிறான். சில பேருக்கு பதவியில் ஒரு ஆசை, சில பேருக்கு பதவியை கொடுத்தா ஆட்களை ஒரு மாதிரி பணியை வச்சிடலாம், சில பேர் அப்படி பதவியை கொடுத்தால எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொள்ளையிடும். அபூ சுஃபியான் வளமையாக கொஞ்சம் தலைமைத்துவத்தை விரும்புகிறாள். ஏன்னா தலைவராகவே இருந்த ஒரு ஆளே அவர். எனவே நீங்கள் அபூ சுஃபியானுக்கு அந்த ஒரு மரியாதை வார மாதிரி, அவருக்கு ஒரு செல்வாக்கு வார மாதிரி என்ன சரி ஒன்றை சொல்லுங்கள், அப்போ உடனே அவர் பெரிய மனுஷன் ஆகிடுவார். சில பேர் அப்படி தான் பதவியை கொடுத்துட்டா பெரிய மனுஷன் ஆகிடுவார், வேண்டிய வேலையை எங்களுக்கு செய்வார். இந்த மாதிரி ஏன்னா என்னத்தான் இருந்தாலும் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நாளைக்கு சில நேரம் மாறலாம். ஏன்னா லேசில் மனசு இடம் கொடுக்காது, மக்காவை தூக்கி கொடுக்க இடம் கொடுக்காது மனசு. மக்களும் அப்படி முன் வர மாட்டாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு இந்த அபூ சுஃபியானை கட்டுப்படுத்தி கொள்ளணும். நாளைக்கு மக்கா உள்ளுக்கு போய் அவர் மறுபக்கம் யோசனை எடுக்கப்படாது. உங்களுக்கு விளங்குமா இருக்கும், நீண்ட காலம் தலைவராக இருந்து உடவே மாட்டோம் என்றிருந்த உண்டை உட்றேன்றதுக்கு மனசு லேசில் வராது, டக்குன்னு மனசு மாறும். அபூ சுஃபியான மனசு மாறிடப்படாது. எனவே எப்படியாவது இவரை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். நாளைக்கு மக்கா உள்ளுக்கு நாங்கள் போகல, இவரை நேரத்தோடு போய்த்து சில நேரத்தில் மறுபக்கத்துக்கு இதாகி முஸ்லீம்களுக்கு எதிராக ரெடியாக்கிறாமல் இருக்கணும். அப்போ அபூ அப்பாஸ் சொன்னார், யார் சொல்லலாம், இவர் கொஞ்சம் தலைமைத்துவத்தை விரும்புகிறாள், நீங்கள் இவருக்கு என்ன சரி அப்படி ஒரு இதொன்ன கொடுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியானுக்கு இப்படி சொன்னாங்க, அபூ சுஃபியான் நீ போ, மக்காவுக்கு முன்னுக்கு போ, பேய்த்து சொல்லு, இப்படித்தான் நாங்கள் வந்துட்டோம், எங்களோட மோத இயலாது அப்படின்னு சொல்லு, தாக்கு பிடிக்க முடியாத பெரிய படையொன்றோட முகமது வந்திருக்கிறாரு, இந்த செய்தியை சொல்லு. அதில் அவங்கள்ட்ட சொல்லு, யாரெல்லாம் ஹரத்துல்லுக்கு போகிறார்களோ, காபா இருக்குது அந்த ஹரத்துல்லுக்கு வந்து ஒதுங்குகிறார்களோ, யாரெல்லாம் வீட்டை மூடிக்கொண்டு கதவு மூடிக்கொண்டு வீட்டுள்ளுக்கு பெசாமல் இருக்கிறாங்களோ, எங்களை எதிர்க்காமல், அவங்கள நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அதே மாதிரி ஓண்ட வீட்டுக்கு அபூ சுஃபியானின் வீட்டுள்ளுக்கு வந்து தஞ்சம் புகுந்தால் அவர்களையும் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு அறிவியுங்க. இப்போ அபூ சுஃபியானுக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா ஹரம் இருக்குது, புனிதமான ஹரத்துக்கு சமனாக கிட்டத்தட்ட அபூ சுஃபியான் வீட்டை ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. ஹரத்துள்ளுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்.
வீட்டுக்கு பேசாமல் சுப்புன்னு இந்த கதவை மூடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஓண்ட வீட்டுக்கு வந்த தஞ்சம் அடைஞ்சால் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். இப்போ அபூ சுஃபியானுக்கும் திருப்தி, அடே எனக்கு ஒரு பெரிய பதவி ஒன்று தந்திருக்கிறார், என் வீட்டுக்கு பெரிய ஒரு இடமும் தந்திருக்கிறார். அப்படியும் அபூ சுஃபியான் மீது ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் பயம் தான், வேறொன்றும் அல்ல. எடுக்க போகிறது பெரிய ஒரு இடமே, அவங்க கொடுக்க போகிறதும் பெரிய ஒரு இடம் தான். இப்போ அப்போ ரசூலுல்லா அப்பாஸை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பாஸ் இப்போ நான் நாளை காலையில் படையெடுத்துக்கிட்டு மக்காவுக்கு போக போகிறேன். நான் படையெடுத்துக்கிட்டு மக்காவுக்கு போகும் பொழுது கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல இந்த படைகள் வாரதை நல்லா விளங்குற ஒரு இடத்துல நீ அபூ சுஃபியானை வச்சுக்கொண்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா அபூ சுஃபியான் பார்க்கணும், இந்த படையெல்லாம் கண்ணால் பார்க்கணும், அணி அணியாக ஆயிரக்கணக்கானவங்க வாரதை பார்க்கணும். அதை தெரிஞ்ச அபூ சுஃபியான் அதை நல்லா பார்த்த பிறகு கொஞ்சமாவது எதிர்க்கும் எண்ணம் அபூ சுஃபியானுக்கு வரக்கூடாது. அப்போ ரசூலுல்லா முஸ்லீம்களுக்கு ரெடி ஆக்குறாங்க. மக்கா உள்ளுக்கு வாரத்துக்கு 4 பக்கத்தால் மாதிரி ரோடுகள் இருக்குது. அப்போ ரசூலுல்லா அபூ உபைதாட தலைமையில், அடுத்தது ஜுபைர் இப்னு அவ்வாமோட தலைமையில், ஹாலித் இப்னு வலீத் தலைமையில் குழுவாக படைகளை உருவாக்கி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரோடுகளால் ஒவ்வொரு பக்கத்தால் மக்கா உள்ளுக்கு வரைச்சாங்க. உண்டு பட நபியிட தலைமையில் ரசூலுல்லா பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் ஊருக்குள்ளே 4 பக்கத்தாலும் படை வந்து இறங்கினா எதிர்பார்க்காத அந்த மக்கள் டக்குன்னு சரணடைஞ்சிருவாங்க. 4 பக்கத்தால் படை இறங்கப்படும். அப்போ ரசூலுல்லா எல்லாம் ரெடியாக்கிட்டு ரசூலுல்லா முஸ்லீம்களுக்கு சொன்னாங்க, இப்போ பிடிக்க போகிறது சும்மா ஊரல்ல, புனித ஊர் மக்கா, சும்மா இல்லை. சில பேரோட கருத்தும் உலகம் படைக்கும் பொழுதே மக்கா புனிதமாகவே தான் படைக்கப்பட்டது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்தாங்க, சந்தேகமே இல்லாத புனிதமான பூமி. எனவே சாதாரண ஒரு இடம் அல்லது, சாதாரண ஒரு ஊரை கைப்பற்றுற மாதிரி இதை வைக்க இல்லாது. சாதாரண ஒரு ஊரை பிடிச்சால், அடித்து பிடிச்சால், மணி பிடிச்சா அதில் சொத்தெல்லாம், அதாவது யுத்த செல்வங்கள், போர் செல்வங்கள்னு பங்கிடலாம். போரிட்டவங்களுக்கு பங்குட்டு காணிகளை கொடுக்குற மாதிரி, சொத்தை எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இது புனித ஊர். அப்புறம் ரசூலுல்லாஹ் முஸ்லீம்களுக்கு சொன்னாங்க, நாளைக்கு நாங்கள் படையெடுத்துக்கிட்டு உள்ளுக்கு இறங்க போகிறோம். யாருமே ஆரம்பத்தில் யாரையும் தாக்க வேணாம், நீங்களாக தாக்க வேணாம். உங்களை யாராவது தாக்கினா தாக்குங்க. அடுத்தது மக்கத்தின் உடைமைகள் இருக்குது, மக்காவில் இருக்கும் பொருட்கள் உடைமைகள், அது ஒன்றிலையும் கை வைக்க வேணாம். சாதாரண யுத்தத்தில் கனிமானி சொல்லுவாங்களே போர் செல்வம், அதை மாதிரி இங்கே எடுக்க இயலாது, யாரும் கை வைக்க வேணாம். ஏன்னா புனித ஊரே அதுக்கு போகிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் படையெடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் மக்கா உள்ளுக்கு போகிறதுக்கு வராங்க. அப்பாஸ் சரியாக ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அபூ சுஃபியானை வச்சு கொண்டிருக்கிறார். இப்போ இவங்க அப்படி கொஞ்சம் தூரம் போகணுமே, மக்கா ஒரு 20-21 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அப்போ இவர் இதை பார்த்துட்டு இவர் மக்கா உள்ளுக்கு போய்த்து சொல்லுவார், சரணடைஞ்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ இதை பார்த்தா அந்த தப்பி தவறி அந்த மறுபக்கம் பிறல்ற யோசனை இருந்தால் இல்லாமலாக்கத்தான் இது. அப்போ ஒரு உயரமான இடத்துல அப்பாஸ் இவரை வச்சு கொண்டு உட்கார்ந்துருக்கிறாரு, ஒவ்வொரு படையாக வருது. அப்போ அபூ சுஃபியான் அப்பாஸ் கிட்ட கேட்குறாரு, இது எந்த படை, அது இந்த பிரிவோ, ரைட், அது போகட்டு அப்படின்னக்குள்ள ஒரு பகுதி வருது. பெரிய கூட்டம், அவங்க கவசம் எடுத்திருக்கிறாங்க, கண் மட்டும்தான் விளங்குது, பெரிய கூட்டம். அந்த பெரிய கூட்டத்தை போக்கொள்ள அபூ சுஃபியான் கேட்ட அப்பாஸ் கிட்ட, இது யார்? அப்போ தான் அப்பாஸ் சொன்னார், இதுதான் அல்லாஹ்வின் தூதர் தலைமை தாங்கி போகிற படைப்பிரிவு தான் இது, பெருசாக இருக்குது. அதை பார்த்ததோடைய அபூ சுஃபியான் ஒரு செய்தி சொன்னேன், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். ஆனால் அதை பார்த்ததோடைய அபூ சுஃபியான் ஒரு செய்தி சொன்ன, லக்கத அதும முல்குபினி அஹீக்கல் கதா தேண்டார். அப்பாஸ், உண்ட நானாட மகன் இருக்கிறாரே, அவருடைய அரசாட்சின்றா சரியான பலமானது. அப்போ கிட்டத்தட்ட இவருடைய கருத்தை பார்த்தா வேலைங்க, ரசூலுல்லாவை ஒரு அரசரை போல், ஒரு ராஜா மாதிரி, ஒரு அரசரை மாதிரி இவர் நினைக்கிற மாதிரி. உட நானோட மகன் இருக்கிறே, நானோட மகண்ட அந்த அரசத்தன்மை இருக்குது, அவர் ராஜா என்கிறது கடுமையாக இருக்குது. அப்போ மிகப்பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய படையோடு வாராரே. அப்போ அப்பாஸ் அங்கனைக்கு ஒரு கவனமான ஒரு திருத்தம் ஒன்று செஞ்சார், அதுதான் சரி முக்கியமானது. இவர் நபியுடைய இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய பலம், இவ்வளவு பெரிய படை, இவ்வளவு பெரிய இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் சும்மா சொல்கிறத பார்த்தா நபியை இவர் அரசனை போல் கருதுகிறார், முல்கி என்கிற அரசாட்சி மாதிரி நினைக்கிறார். அப்பாஸ் ஒரு அழகான திருத்தம் ஒன்று செஞ்சார். அப்பாஸ் சொன்னார், இன்னஹன் நுபுவாண்டார், இது நுபுவத்தப்பா, இது முல்கல்ல, அவர் அரசன் அல்ல, அவர் அல்லாஹ்வின் தூதர். நான் நல்லா விளங்கெடுக்கணும் என்னாடா, இது பெரிய ஒரு பகுதி. நபிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாங்களே, சாதாரண கற்பனை பண்ண இல்லாத வெற்றி தானே, கற்பனை பண்ண இல்லாத வெற்றி குறுகிய காலத்தில். அதுக்கு பின்னாலேயும் பெரிய வெற்றி. உலகத்தில் எந்த ஒரு கொள்கையும் அது தோன்றிய காலத்திலிருந்து 100 வருடத்துக்கு இடையில் இஸ்லாம் பரவிய அளவுக்கு தூரம் பரவாயில்லை, தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவு பரவாயில்லை.
இஸ்லாம் தொடங்கி 100 வருஷத்துள்ளுக்கு இந்தியா வரைக்குமே வந்துட்டு, அந்த பக்கம் ஆப்பிரிக்கா, இந்த ரோம் பாரசீகம் எல்லாம் முடிஞ்சு அந்தளவு பெரிய வெற்றி, நபியின் காலத்திலே பெரிய வெற்றி. அப்போ இவ்வளவு பெரிய வெற்றி என்பது ஒரு அரசனால் முடியாது. அல்லாவின் தூதராக வரும் ஒருவருக்கு அல்லாஹ்வின் உதவியினால் தான் இது முடியும். நபி இவ்வளவு சாதித்தது அவர் நபி என்பதனால், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த உதவியின் காரணமாக. சரி, முடிஞ்சு டக்குன்னு அபூ சுஃபியான் அவசரமாக போகிறார், மக்காவுக்கு போய்ட்டு அறிவிக்கிறார். ஒன்று அறிவிக்கிறார், இப்படித்தான் எல்லாரும் வீட்டுக்கு போய் கழுவு முடிக்கோங்க, ஹரத்துலுக்கு போகிறவங்க ஹரத்துலுக்கு போயிருங்க, அல்லது எங்கள் வீட்டுக்கு போங்க, மற்றவங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. அப்படி முடியக்கொள்ள நீ அது அழகான சம்பவங்கள் அதில் இருக்குது. மேக்கே இவர் போய்ட்டு அறிவிக்கொள்ள இவருடைய பஞ்சாய் தான் ஹிந்து, இவரோட மனைவி தான் ஹிந்து. பெண் என்பதற்கென்னா ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு ஆள் தான் ஹிந்து, கட்டுமையான இஸ்லாத்துக்கு எதிரி. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்ச பொழந்தெல்லாம் பண்ணினது ஹிந்து தான். இவர் கடும் தைரியசாலி. இவர் போய்த்து அபூ சுஃபியான் அறிவிக்கப்பட ஹிந்து, அபூ சுஃபியான் மாப்பிள்ளை அபூ சுஃபியானை மீசையை பிடிச்சு கொண்டு சொன்னால், இந்த தடியனை கொள்ளுங்கண்டு, நீங்கள் சண்டைக்கு ரெடியாகுங்க, இவனை கொண்டு போடுங்க. இவன் மக்காவை சும்மா கொடுக்க பார்க்குறான் அந்த மாதிரி. அப்போ அபூ சுஃபியான் சென்னை இவள்கிட்ட பேச்ச கேட்காங்க, நான் கண்ணால் பார்த்துட்டு வந்துருக்கிறேன், கண்ணால் பார்த்துட்டு வந்தேன், படையை தாக்கு பிடிக்க முடியாது, நீங்கள் சரணடைங்க. அப்போ எல்லாம் அறிவிச்சாச்சு. ஆக்கள் படப்படன்னு அங்கங்கே ஒடிக்கிட்டாங்க. என்னத்தான் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கலாம், அந்த அந்த யங் குரூப் ஒன்று இருப்பாங்க, வாலிபர்கள், அவங்க கொஞ்சம் தைரியம் ஜோரானவங்க. இப்படி சரணடை அவங்களுக்கு அவ்வளோ டக்குன்னு முன்னுக்காக மாட்டாங்க அவங்க. அதிலும் விசேஷமாக இஸ்லாத்தின் மீது குரோதம் உள்ளவர்கள். அபூ ஜஹல் மகன் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. அப்போ உமையத் இப்னு கலஃப் மகன் சஃப்வான், இவங்களாம் இளந்தாரிகள், கடுமையான வீரர்கள். உண்மையிலே வாப்பாவை பதிரில் இழந்தவர்கள், வாப்பா கொல்லப்பட்ட கோபம் இருக்குது. அடுத்து இவங்க இளந்தாரிகள் லேசில் சரணடைய ரெடியாக மாட்டாங்களே. எந்த இடத்துலையும் கொஞ்சம் அந்த மூத்தவங்க, கொஞ்சம் தூரம் யோசிக்கிறவங்க நிதானமாக அடங்கி போக விரும்பினாலும் இளந்தாரிகள் அதுக்கு அவங்க சண்டைக்கு தான் விரும்புவாங்க. அப்போ இந்த இக்ரிமா சஃப்வான் மாதிரி யாக்கள் பார்த்தாங்க, வானம் நாங்கள் சரணடைகிறல்ல, படம் வந்தால் நாங்கள் மோதுறோம், நாங்கள் சும்மா இருக்கிறல்ல. இவங்க மக்காட போர்டர் லைனில் அந்த உள்ளுக்கு வர்ற இடங்களில் போய்த்து ஒரு இடத்துல நின்று கொண்டாங்க. இந்த பக்கத்தால் படம் வந்தால் நாங்கள் ஒரு கை பார்க்குறோம். இக்ரிமா சஃப்வான் எல்லாம் அதில் இருந்தார். சரியாக அந்த பக்கத்தால் வந்தால் ஹாலித் இப்னு வலீதுற படம் தான், அவட யூனிட் தான் வந்துச்சு, அவட படைப்பிரிவு. இவங்க அவங்கள எதிர்க்க சும்மா இல்லை. ஹாலித் இப்னு வலீதுங்கிறது சாதாரணமல்ல. அவங்க அடித்த அடியில் இவங்கள ஒரு 10 சொச்சம் பேர் கொல்லப்பட்ட, மற்றவங்க எல்லாம் ஓடினாங்க. இக்ரிமா சஃப்வான் எல்லாமே ஓடினாங்க. மற்ற பகுதிகளால் எல்லா படைகளும் உள்ளுக்கு வர எதிர்கொண்டில்லை, கிட்டத்தட்ட எதிர்ப்பில்லை. மக்கா ரசூலுல்லாஹ் கைக்கு கிடைச்சிட்டு ஒரு மனிதர் ஒருத்தர் விரும்பும் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றி இல்லை. சாதாரண ஊர்களில் சொத்தாசைக்கு பிடிக்கிற அந்த ராஜாமார் கூட எதிரிகளின் ஊரை பிடிக்கக்கொள்ள ஒரு ஆணவத்தனமாக உருக்கி பார்த்து கொண்டு, அவங்கள சும்மா சுட்டு போடுற மாதிரி கண்ணால் உருக்கி கொண்டு, நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, முன்னுக்கு அகப்புடுறவன் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சி கொண்டு தானே போவாங்க, பெருமத்தனமாக. அப்படித்தானே இன்னல் முழுக்க இதாக தகவல் அரசர்கள் அப்படித்தான். அவங்க எதிரியின் நாடுகளை கைப்பற்றினால் எந்தளவு அகங்காரமாக, எந்தளவுக்கு பெருமையாக, எந்தளவுக்கு அநியாயம் செய்யணுமோ செய்வாங்க. ரசூல்லா அப்படி இருக்கல. இந்த பெரிய மக்கா கிடைக்குது, அதுக்கு மேலே ஒன்று இல்லைன்னு மாதிரி. ரசூல்லா மக்கா உள்ளுக்கு வரும் பொழுது அவங்கள அந்த கோவேரி கழுதையில் வந்தாங்க. ரசூலுல்லா அப்படியே தலையை பணிச்சு கொண்டு, அல்லாஹ் தனக்கு கொடுத்த இந்த வெற்றி, இந்த கண்ணியம் எவ்வளவு பேசுன்றதுக்கு நன்றி செலுத்தி தலையை பணிச்சு கொண்டு, இந்த அளவுண்டா ரசூல்லாட தாடி அந்த ரசூல்லாட அந்த ஏறி போகிற அந்த வாகனத்தில் முதுகில் படுது. தலையை பணிச்சு கொண்டு இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்தஹன் முபீனுங்கிற அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு பணிவாகத்தான் உள்ளுக்கு போனாங்க. ரசூல்லா அந்த பெருமத்தனமாக உள்ளுக்கு போகலை. ரசூலோட பெண்ணுக்கு உசாமத் இப்னு ஸைத் இருந்தார். அந்த வாகனத்தில் ரசூல்லா உள்ளுக்கு போனாங்க. மக்கா நபியின் கட்பட்டுக்கு வந்துட்டு அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, நான் முடிச்சுட்றேன் ஒரு 5 நிமிஷத்தில், எங்கள் டைம் முடியுதா இருக்கும். ரசூல்லா நேராக காபா கிட்ட போனாங்க, காபா இருக்கிற இதுக்கு போனாங்க. ரசூல்லா ஒரு உம்ரா அப்படிகளுக்கு நியத்து வச்சுருக்கல்ல, ரசூல்லா வாகனத்தில் இருந்து கொண்டு அப்படியே உள்ளுக்கு போனாங்க. காபா கிட்ட போய் ரசூல்லா தவாப் செஞ்சாங்க. வாகனத்தில் இருந்து கொண்டே தவாப் செஞ்சாங்க, பனி இறங்கி நடந்து தவாப் செய்யலை, வாகனத்தில் இருந்து கொண்டே தவாப் செஞ்சாங்க. தவாப் செஞ்சு கொண்டு நபியோட கையில் அந்த வில் ஒன்று இருந்துச்சு, அந்த அம்பு எறிவாங்களே அதில் வில் ஒன்று கையில் இருந்துச்சு. ரசூல்லா அப்படியே காபாவை சுத்தக்கொள்ள, காபாவைக்கு அந்த சுவறுகளிலும் காபாவுக்கு மேலேயும் 360 சிலைகள் இருந்துச்சு. அதிலே அவ்வளோ இருந்துச்சு. ரசூல்லா இந்த தன் கையில் இருந்த அந்த வில்லால் அந்த அப்படியே அந்த சிலைகளுக்கு இப்படி குத்தினாங்க, தொக்குன்னு எல்லாமே பணியை ஒழிஞ்சி. ரசூல்லா இந்த 2 குர்ஆன் ஆயத்தை ஓதினாங்க. வகுல் ஜா அல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில்
இன்னல் பாத்தில கான ஜஹூகா குல் ஜா அல் ஹக்கோ வமா யுப்தி உல் பாத்திலோ வமா யுஈது. இந்த 2 ஆயத்தும் சரி முக்கியமான அர்த்தம் உள்ளது. அதில் ரசூலா சொன்ன சுருக்கம் என்னாண்ட அந்த ஆயத்தில் ரசூலா அந்த 2 ஆயத்தை மோதிக்கிட்டு தான் அந்த குத்த அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே விழுந்துச்சு. இதில் அர்த்தம் என்னாண்டால் சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. நிச்சயமாகவே அசத்தியம் மிகவுமே அழியக்கூடியது. இதில் ஆயத்தில் உண்மை என்னாண்டால் சத்தியத்தின் குணம் என்ன தெரியுமா? அது அழியாது. கொஞ்ச நாளைக்கு அடக்கப்படலாம், கொஞ்ச நாளைக்கு ஒடுக்கப்படலாம், கொஞ்ச நாளைக்கு அதுக்கு ஆதிக்கம் இல்லாமல் இருக்கலாம், அழியாது ஒரு நாளைக்கு. அதுதான் ஒரு நாளைக்கு வெத்தும். அசத்தியம் இருக்குதே, எவ்வளவுதான் பலம் எவ்வளவுதான் ஆதிக்கம் என்றிருந்தாலும் அதோட குணமே தோக்குறது தான், அழிவது தான். அதனால தான் அசத்தியத்தை பார்த்து அந்த இதுவெல்லாம் எங்களுக்கு வெத்த முடியாதுன்னு முடிவெடுக்க தேவையில்லை. அது தோக்கும். சத்தியம் எப்படியும் வெத்தும். அந்த சத்தியத்தில் வெத்துற பயணத்தில் நீங்கள் பங்கு பற்றினால் என்னமோ நாங்கள் தான் வெத்த வச்சுட்டோம்னு நினைக்க தேவையில்ல. அது வெத்துறதில் அல்ல, எனக்கு ஒரு பங்கு தான் அவ்வளோதான். நான் இல்லாவிட்டாலும் அது வெத்தும். ஏன்னா சத்தியத்திற குணம் வெத்துரை தான், அசத்தியத்திற குணம் அழியிறே தான். ரசூல்லா அதை ஓதிக்கொண்டு தான் இப்படி போனாங்க. தவாப்பு முடிச்சுட்டு இப்போ காபாவை ரசூல்லா திறக்க சொன்னாங்க. திறந்தா உள்ளுக்கு பார்த்தா காபா உள்ளுக்கே ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல உருவத்தெல்லாம் வரைஞ்சிருந்தானுங்க, சிலைகள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க ஃபெஸ்ட்டில் அது எல்லாத்தையும் அழிங்க, உள்ளுக்குள்ளே சிலையெல்லாம் உடைச்ச பிறகு ரசூல்லா காபா உள்ளுக்கு போனாங்க. காபா உள்ளுக்கு போய் காபாட 4 பக்கம் மூலைகளுக்கும் போய் தக்பீர் சொன்னாங்க. தக்பீரை சொல்லிட்டு காபாவில் ஒரு இடத்துல இருந்து ரசூல்லா 2 ரக்காத்து தொழுதாங்க. கதவை மூடிட்டு தொழுதாங்க. உள்ளுக்கு 2 சஹாபி கூட இருந்தாங்க. தொழுதுட்டு ரசூல்லா இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த காபாட வாசலை திறந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. பக்கத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், காபாட அந்த வாசல் இருக்குதே கதவு, அந்த கதவுடைய அந்த பனியை துண்டு ஒசரமாகத்தான் இருக்கும். நிறையா அந்த தண்ணி வெள்ளங்கள் வாரனால ஒசத்தியை தான் கட்டியிருந்தாங்க. எனவே காபா உள்ளுக்கு இருந்து எப்படி பார்த்தா உயரமான இடம், பனியை ஆக்கள் இருப்பாங்க. அவர் ரசூலா எல்லாம் முடிஞ்சு காபாவை திறந்து அந்த காபாட வாசல்கிட்ட நின்று அந்த வாசல்கிட்ட 2 நிலையையும் பிடிச்சி கொண்டு இப்படி பனியை பார்க்குறாங்க. அந்த மக்கத்தை குறைசி முஷ்ரிக்குகள் தலையை தொங்க போட்டுக்கொண்டு எல்லாரும் அந்த மத்தாஃபில் இருக்கிறாங்க. இவ்வளவு நாளாக இஸ்லாத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அநியாயம் செய்தவர்கள், விடவே மாட்டோம் என்று மக்காவை வைத்தவர்கள், எங்களை வெத்த முடியாதுன்னு அந்தளவு இருந்தவங்க, இன்றைக்கு எல்லாம் இல்லாமல் நொந்து போய் எல்லாம் சரணடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு வருமோ தெரியாது. அல்லாஹ் அப்படி ஒரு இழிவை கொடுத்தான். ரசூல்லா அந்த கதவை பிடிச்சி கொண்டு 2 செய்திகளை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா அந்த மக்கள் அவங்கள பார்த்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ உடனே செஞ்சானுங்க, அந்த செய்யுதுன்னா நீங்கள் எங்களோட தலைவர், உங்களோட வாப்பாவும் தலைவர், எனவே நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு லேசான தீர்ப்பு தான் சொல்லுவீங்க. இதே நபியை எவ்வளவோ ஏளனம் பண்ண முடியுமோ அவ்வளவும் செஞ்சவங்க, 1-2 அல்ல, எல்லா விதத்திலும் நபியை ஏளனம் பண்ண செஞ்சவங்க. இன்றைக்கு எல்லா அகங்காரத்தையும் முட்டுட்டு நிற்கிறாங்க, நீங்கள் தலைவர், நீங்கள் நல்ல தீர்ப்பு தான் சொல்லுவீங்க போல. அப்போ உண்மையிலே இவர்களுக்கு மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள் தான், 2வது பேச்சில்லை. ஆனால் அங்கனைத்தான் நபியோட அந்த கனவான்தனம் இருக்குது, நபியுடைய அந்த தாராள மனசும் அந்த மன்னிக்கும் மனப்பான்மை. இவ்வளவு பெரிய விரோதி தண்ட கைக்கே கிடைச்சி சரணடைஞ்சு இருக்கும் பொழுது உண்மையிலே மரண தண்டனை கொடுத்தாலும் தகுதியான குற்றவாளிகள் தான். அப்ப ரசூல்லா மன்னிக்கிறாங்க. எதிரி எங்கட கைக்கு கிடைச்சி அவனுக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்கலாம் என்று இருக்கும் நிலைமையில் அவனை மன்னிக்கிறதுக்கு பெரிய மனுஷனோட தேவை. விசேஷமாக அவன் நிறைய எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறான். எனக்கு நபியின் நெருங்கின தோழர்கள் எல்லாம் இவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ரசூல்லா அதெல்லாம் வச்சுட்டு சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் இல்லையோ, உங்களுக்கு குத்தம் சொல்ல மாட்டேன், இது அபு ஃபாந்து முத்தலக்கா, நீங்கள் போங்க, உங்களுக்கு விடுதலை, மன்னிப்பு கொடுத்தான். வரலாறில் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு இது. இந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசோனும் ரசூல்லா அதை செஞ்சாங்க. ஆனால் ஒன்றை நாங்கள் விளங்கணும், இவங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்புன்ற ரசூல்லா கொடுத்தாலும் ஒரு 10-20 பேருக்கு அவங்களோட பேரை சொல்லி ரசூல்லா சொன்னாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, கண்ட இடத்தில் கொள்ளவும். காரணம் என்னாண்டா, மன்னிப்பு நல்லது தான், ஆனாலும் சில பேருடைய குற்றம் கடும் பயங்கரமானது. எனவே அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது ஒன்றும் அந்த நல்ல குணத்துக்கு மாற்றம் இல்லை. எல்லாமே மன்னிப்புன்றது தான் நல்ல குணம் உண்டு இல்லை. அன்றைக்கு ரசூல்லா அவ்வளோ பெரிய மன்னிப்பை கொடுத்தவங்க ஒரு 10-15 பேர்த்திட பேரை சொல்லி சொன்னாங்க, இவர்கள் எங்கிருந்தாலும் கொல்லப்பட வேண்டியவர்கள். அதில் இக்ரிமா இவங்கெல்லாம் ஆட்கள் அதில் இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த இது தான். அடுத்த மாதிரி கஅப் இப்னு ஸுஹைர் அப்படி இப்படி இந்த பல பேர் இருந்தாங்க. ரசூலா அறிவிச்சாங்க, எங்கே கண்டாலும் கொல்லணும். ஏன்னா அவர்களுடைய குத்தம் பெருசி.
அவங்கள மன்னிக்கிறது பொருத்தம் இல்லைன்னு ரசூல்லா கருதினாங்க. சரி, நபியின் முடிவு அப்படித்தான். ஆனால் அந்த ரசூல்லா மரண தண்டனை விதித்தவர்களில் சில பேர் புற இஸ்லாத்துக்கு வந்து அவங்க இவங்களை பிடிச்சி நபிக்கிட்ட வந்து சிபாரிசு எடுத்து அவங்க தப்பிட்டாங்க. நிறைய பேர் தப்பிட்டாங்க. இந்த இக்ரிமா, சஃப்வான், கஅப் இப்னு ஸுகைர், இந்த ஹிந்து, இப்படியெல்லாம் தப்பிட்டாங்க. சில பேர் பிடிவாதத்தில் இருந்தாங்க. அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டதில் ஒத்தேன் பார்த்தா அவனுக்கு நபிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கவும் மனசில்லை, இஸ்லாத்துக்கு வரவும் மனசில்லை. அவர் காபா கிட்ட போய்த்து காபாட திரைச்சீலையை பிடிச்சி கொண்டு நின்றான். ஏன்னா அந்த காலத்தில் காபா கிட்ட போனால் ஒன்றும் செய்ய மாட்டான். அப்போ ஒரு சஹாபி வந்து ரசூல்லாட்ட சொன்னார், யார் சொல்லா இன்னார் இருக்கிறார் இப்படி. ரசூல்லா சொன்னாங்க, அங்கனைக்கே வெட்டி போட சொன்னாங்க, மரண தண்டனையை கொடுண்டாங்க. ஏன்னா தண்டனைக்குரியவர்கள். அதனால் ரசூல்லா செஞ்ச தீர்ப்பை ரசூல்லா செஞ்சாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ரசூல்லா அவங்க மன்னிப்பு கேட்டு வந்தாங்க, ரசூல்லா மன்னிப்பு கொடுத்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் தான் ரசூல்லா சரியாக மக்கா கிடைச்சிச்சு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 20ஆம் புறம் ஒரு ஜும்மா நாள் காலை நேரத்தில் தான் மக்காவை கைப்பற்றினாங்க. இந்த கைப்பற்றின ஆண்டு ஒரு தொழுக வக்து வருது. ரசூல்லா பிலால் ரலியல்லாஹு அவங்கள காபாட கூரைக்கு மேலே ஏறி பாங்கு சொல்கிறாங்க. பிலால் வந்து ஆப்பிரிக்கா பகுதி கருப்பு அடிமை. மக்கத்து முஷ்ரிக்குகள் அந்த அடிமைகளுக்கு காபா கிட்டவே இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விலக்கு வைக்கப்பட்டவர்கள் மாதிரி. அந்த பிலால் வந்து காபாவுக்கு மேலிருந்து வாங்க சொல்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தன் சொன்னான் அந்த முஷ்ரிக்குகளில், நல்ல நேரம் இந்த கன்றாவியை பார்க்கும் போது எங்களோட வாப்பா மௌத்தாவிட்டாரு. பிலால் இதுக்கு மேலே ஏறுறேன்டா சாதாரணமான. ரசூல்லா அந்த பெரிய செய்திகள் தெரியுமா எங்களுக்கு? அந்த அந்த நிறப்பேதங்கள் எல்லாம் ரசூல்லா பார்க்கலையே. பிலால் ரசூல்லா பாங்கு சொல்ல வச்சாங்க. அதுக்கு பின்னால் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்சம் நீதமாக தான் எல்லாத்துலேயும் நடந்தாங்க. காபாட துறப்பு இப்போ ரசூல்லாட கையில் இருக்குது. காபாட துறப்பு இருப்பது என்பது ஒரு பெரிய சமூக கௌரவம், பெரிய அந்தஸ்து. ஜாஹிலியா காலத்திலே பெரிய அந்தஸ்து. இப்போ ரசூல்லாட கையில் காபாட துறப்பு இருக்குது. அலி ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, யார சொல்ல துறப்பை இப்போ எங்கள்கிட்ட தாங்க, நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். ரசூல்லா சொன்னாங்க வேணாம். உஸ்மான் இப்னு தல்ஹான்ற ஒரு ஆள், அவர் ஜாஹிலியா காலத்தில் அந்த ரசூல்லா மக்காவை பிடிக்கும் போது ஹிஜ்ரத்துக்கு முன்னாலெல்லாம் அவரோட கையில் தான் இந்த துறப்பு இருந்துச்சு. அவர் தான் இந்த துறப்புக்கு பொறுப்பு, சதானான்ற பொறுப்பு அவங்களோட குடும்பத்துக்கு. அவர் ஓடிட்டார். ஆள் என்ன நடந்தன்னா, ரசூல்லா முந்தி மக்காவில் இருக்கக்குள்ள நபியா வந்து ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ஒரு நாள் இந்த காபா இவர்கிட்ட தானே துறப்பு. ஒரு நாள் இவர்கிட்ட கேட்டாங்க ரசூல்லா, இந்த காபாவை கொஞ்சம் துறங்கெல்லாம் நான் கொஞ்சம் உள்ளுக்கு பார்க்கணும். காரசாரமாக ரசூல்லாவுக்கு ஏசிட்டாங்க. இவர் ஏசிட்டார். உஸ்மான் கட்டுமையாக நபியோட முட்டிட்டார். ஏன்னா ரசூல்லா சிலை வணங்க வானான்றவங்களே. அப்போ ரசூல்லா அவர்கிட்ட ஒரு செய்தி சொன்னாங்க, நீ தரமாட்டேன்னு தானே சொல்கிறாய், ஒரு நாள் வரும் இந்த துறப்பை என்ற கைக்கு வரும், சகல அதிகாரங்களுடன் வரும், நான் நினைச்சவங்களுக்கு கொடுக்குற நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியாக அந்த நாள் வந்துட்டு இன்றைக்கி நபியோட கையில் தான் துறப்பு. ரசூல்லா நினைச்சவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ரசூல்லா உஸ்மானை தேடினான். ஆள் ஒளிஞ்சிருந்தார். கூப்பிட்டு எடுத்தாங்க. கூப்பிட்டு எடுத்து சொன்னாங்க, புடி துறப்பை. இன்னல்லாஹ யமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களோட கையில் தான் இருந்துச்சு, உங்களோட கையில் இருக்கட்டும். ரசூல்லா சொன்னாங்க, ஹுதுஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸிஉஹா அன்கும் இல்லா தாலிம். இன்றைக்கு கூட சவுதியில் அவரின் பரம்பரையில் வந்த குடும்பத்தவர்களிடம் தான் காபாட துறப்பு இருக்குது. ரசூல்லா மிச்சம் கண்ணியமாகத்தான் நடந்து கொண்டாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லா அந்த மைக்கத்தை கைப்பற்றியதன் பின்னால் ஒரு 18 அல்லது 19 நாள் நின்றாங்க. 18 அல்லது 19 நாள் மக்காவில் நின்றாங்க. அந்த கொஞ்ச நாள் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, குழுவாக மக்களை பிரித்து மக்கத்து சூழலில் எங்கெங்கெல்லாம் சிலைகள் இருக்குதோ சிலைகளை எல்லாம் உடைக்க வச்சாங்க. மக்காவில் ஒரு ஆள் அனுப்பினாங்க. மக்காவில் ஒரு குறவுட்டு கொண்டு அறிவிச்சு கொண்டு போனார். மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யதஅ ஃபீ பைத்திஹி ஸனமன். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மறுமையை நம்புகிறீர்களோ வீட்டில் எந்த ஒரு சிலையையும் வைக்கக்கூடாது. வீடுகளில் இருக்கும் சிலைகளையும் உடைத்தார்கள். அப்படி ரசூல்லா துப்புரவு பண்ணினாங்க. 10-18 நாள் நின்று அங்கே உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு அடுத்ததாக அடுத்த துண்டு நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். மக்காவை கைப்பற்றி கிட்டத்தட்ட எல்லாமே நபியின் கண்ட்ரோலில் வந்ததுக்குன்னா சிலை வணக்கத்துக்கு நாங்கள் தான் தலைவர், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்ன்ற குறைஷிகளே உடஞ்சிட்டாங்க. அப்படி இருக்குத்தானே சில ஊரில் சில பித்அத் நடக்கிற அந்த பித்அத்தை முன்னின்று நடத்தினவங்க ஒரு கட்டத்தில் விட்டுற, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சொல்கிற நீங்கள் விட்டாலும் நாங்கள் அதை விட்டுறல. அது மாதிரி ஒரு நிலைமை அங்கே வந்துச்சு. மக்கா சரண்டர் ஆகிட்டு மக்கா முடிஞ்சு முஸ்லீம்கள்ட்ட கைக்கு போயிட்டு குறைஷிகளே பணிஞ்சிட்டாங்க. ஹவாசின்னு ஒரு பெரிய கோத்திரம் பார்த்தாங்க, குறைஷிகள் விட்டாலும் நாங்கள் விட மாட்டோம், சிலை வணக்கத்தை நாங்கள் மீட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லி பெரிய படையை ஒன்று திரட்டி அவங்க தாக்க வந்தாங்க. அதுதான் ஹுனைன் யுத்தம். ரமலான் 20ஆம் ஆண்டு மக்கா கைப்பற்றப்படுது.
சவ்வால் நான் நினைக்கிறேன் 8ஆம் அல்லது 10ஆம் ஆண்டு ஹுனைன் யுத்தம் நடக்குது. அது வேறு பகுதி. ரசூல்லா அங்கே 10-18 நான் இருந்த போல் அடுத்தாப்புல ஹுனைனுக்கு போனாங்க. ஹுனைனுக்கு போயிட்டு திரும்பி வந்து அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒரு அருமையான ஒரு யுத்தம். அல்லாஹ் அப்படி உதவி செஞ்சான். நபியையும் பாருங்கள், அது ஒரு நபியுடைய இதில் ஒரு விஷயம் நாம் படிக்கணும். மக்காவில் அன்றைக்கு மக்கா தாருல் குஃப்ர், அப்படித்தானே? அன்றைக்கு நபி கைப்பற்றுவதற்கு முன்னால் அந்த காலத்தில் அது குஃப்ருடைய ஊர். அங்கே சிலை வணக்கம், அந்த ஆதிக்கம், அப்படி இணை வைப்பு தான் இருந்துச்சு. ரசூல்லா அங்கேருந்து பார்த்தாங்க இயலாது. ரசூல்லா மதீனாவுக்கு வந்தாங்க. முழு சுதந்திரம், ஆதிக்கம், நிர்வாகம் எங்களுக்கு நினச்ச மாதிரி நடக்கலாம். ஆனால் பாத்தில் நடக்கும் இடத்திலிருந்து வந்து தனக்கு எல்லாம் கிடைத்தாலும் ரசூலுல்லா அந்த பாத்தில் இருக்கும் இடத்தை கைப்பற்றி அந்த பாத்திலை இல்லாமலாக்குறதுல கவனமாக இருந்தான். எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு மக்காவில் வேண்டியது நடக்கட்டும்னு சும்மா இருக்கல்ல. நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி சில பேர் அப்படி சத்தியத்தை பார்க்குற ஏலா நாங்கள் வேற வாவி எங்கட பாட்டுக்கு வேலை செய்கிறோம், அவங்க என்ன செஞ்சாலும் உண்டு. வேற வாவுறதுக்கு கிடைக்கிறதுன்றது வேற. ஆனாலும் பாத்திலை இல்லாமலாக்குவதற்கான அந்த முயற்சி இருக்கணும். ரசூல்லா கஅபா மக்காவை பிடிச்சிட்டு தான் நின்றாங்க, அதை தூய்மைப்படுத்திட்டு தான் நின்றாங்க. எனவே ஃபத்ஹ் மக்கா ஒரு அழகான சம்பவம். ஒன்றும் நினைக்க வேணாம், கொஞ்சம் நேரம் கூட எடுத்துகிட்டு தெரியாது. இதோடு முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹான்